மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 28:6. அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஓவியினால் இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காக ஆண்டவரே கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும் வண்ணமாக ஜனங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த பரிசுத்த ஓவினாலே பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி ஜனங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி. ஆசாரணி உதடுகள் பரிசுத்தை காக்கணும், வாயில் வேதத்தை தேடுவார்கள் எழுதியிருக்கிறது. நான் சிறுகேன் தேவன் பெருகணும், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானங்களை அடிமைகளை எங்களை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, மந்தையை காக்கக்கூடிய கொலைக்கூடிய நாய்களாக எங்களை மாற்றுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை எல்லாம் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி உயிர் தெழுதல் வேதத்தில் என்ன பார்க்குறோம்? எல்லா பரிசுத்த ஓய்வு என்ன நாள்? உயிர் தெழுந்த நாள். அதை தான் நம்ம என்ன சரித்திரமும் சுட்டி காண்பிக்கிறது. என்ன? அவருடைய பரிசுத்த பிறப்பு, இயேசுனுடைய மரணம், அவருடைய உயிர் தெழுதல். அப்போது ஒரு உயிர் தெழுதல். அதனால தான் இங்கே வாசிங்க மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அப்போ இந்த உயிர் தெழுதல் ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம்னா, வேதம் நம்ம என்ன பார்க்குறோம்? அப்படியே உயிர் தெழுதல் தான் கிறிஸ்துவத்தின் முக்கியத்துவம். இப்போ அதனால தான் பவுல் பேசும்போது, கிறிஸ்து உயிர் தெழுதா விட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா, உங்களுடைய விசுவாசம் விருதா. வாசிங்க. அப்போ மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்று அவர் என்ன பண்ணார்? நிரூபித்தார். மரித்த பின்பு ஒரு மனுஷன் எங்கே போகிறான்? அதுக்கு தேவன் இயேசு விடை கொடுத்தார். விடை இயேசு கொடுத்தார். மரித்த பின்பு இன்னொரு வாழ்வு இருக்கா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. பார்த்தீங்களா? கிறிஸ்து அப்போது இங்கே என்ன சொல்றாரு? இப்போ உயிர் தெழாவிட்டால் அவருடைய பிரசங்கம் விருதா, உங்களுடைய விசுவாசம் விருதா. அப்போது பழைய ஏற்பாட்டில் தெளிவில்லை, புதிய ஏற்பாட்டில் என்ன? உயிர் தெழுதல். அப்போ தேவன் சொல்கிற புதிய ஏற்பாட்டில் ஜீவனும் இயேசுவாய் தேவன் வெளிப்படுகிறார். அப்போது உயிர் தெழுதலின் ஜீவன் இயேசுவாய் இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் அந்த தெளிவு இல்லை, ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த நல்ல தெளிவு இருக்குது. அப்போது வேதம் சொல்லுது, அவன் தன் வரிசையின்படி என்ன பண்ணுவான்? உயிர்ப்பிக்கப்படுவான். வாசிங்க. எல்லா மனுஷருக்கும் ஒரு வரிசைன்னு ஒன்று உண்டு. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான வரிசைகள் உண்டு. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல, ஜென்ரலாக சொல்கிறேன். இது வாசிங்க. அவன் 1 கொரிந்தியர் 15:23. 1 கொரிந்தியர் 15:23. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஒரு மனுஷன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படின்னா என்ன? வேதம் சொல்லுது. இப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எலிசா என்ன ஷூனமைட் ஒரு பிள்ளை என்ன பண்ணார்? உயிர்ப்பிக்க செய்தார். அதே போல் புதிய ஏற்பாட்டில் நாயினும் விதவையோட பிள்ளை, ஏராளமான பெயர்களை தேவன் என்ன பண்ணதான்? உயிர்ப்பிக்க செய்தார். அந்த உயிர் தெழுதலை பற்றி பேசலை. தன் வரிசை என்பது முதலாவது ஃபர்ஸ்ட் என்ன? ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். இங்கே என்ன சொல்கிறாங்க? முதற் பலனானவர் இயேசு தான் ஃபஸ்ட்டு உயிர் தெழுதல் முதல் வரிசை. ரெண்டாவது மரித்தோலிருந்து உயிர் தெழுதல். நீங்கள் குறிச்சுக்கோங்க, வீட்டில் போய் படிங்க, இதெல்லாம் விளக்க நேரம் இல்லை. ஃபஸ்ட்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31 குறிச்சுக்கோங்க, படிக்க வேண்டாம். இரண்டாவது மரித்தோரிலிருந்து உயிர் தெழுதல், பிலிப்பீன்ஸ் 3ஆம் அதிகாரம் 10 பானது. மூன்றாவது மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் யார் கேட்கும்போது உயிர் தெழுதலில் பங்கடைந்தவர்கள், வெளிப்படுத்தல் 7:14. நான்காவது 2 சாட்சிகளுடைய உயிர் தெழுதல், வெளிப்படுத்தல் 11:3-12 குறிச்சுக்குங்க, எல்லாம் படிக்க தேவையில்லை. ஐந்தாவது 1,44,000 பேர் முத்திரையாக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய உயிர் தெழுதல், வெளிப்படுத்தல் 14:1-5. ஆறாவது முதலாம் உயிர் தெழுதல். இவங்க யாருன்னா 1000 வருஷம் முடியும் வரை உயிர்ப்பிக்க மாட்டாங்க, அப்புறம் தான் உயிர் தெழுதுவாங்க. அது முதலாம் உயிர் தெழுதல். அதுக்கப்புறம் அதிலேயே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4-5, கடைசியில் வெளிப்படுத்தல் 20:4-6 பார்த்தீங்கன்னா பிந்திய உயிர் தெழுதல். இதுதான் உயிர் தெழுதலின் வரிசை. இப்போ வேதத்தில் நம்ம எங்கே பார்க்குறோம்? ஒரு பக்தியாக இருக்கிறான் கிறிஸ்துவன் அப்படின்னா வேதத்தில் பார்க்கும்போது தன் வரிசையின்படி உயிர்ப்பிக்கப்படுவான். அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். அப்போது அவனுடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக, அவனுடைய வாழ்க்கை தன்மையாக அவன் உயிர்ப்பிக்கப்படுவான். வேதத்தில் அதான் பார்க்குறோம். முதலாம் உயிர் தெழுதல் காத்து கொண்டிருக்கிறது. முதலாம் உயிர் தெழுதல் ஆயிடுச்சா? இல்லை. முதலாம் உயிர் தெழுதலுக்காக என்ன எல்லாரும் காத்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா என்ன?
அப்படின்னா முதலாம் உயிர்த்தெழுதல் இன்னும் நடைபெறலைன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்கள் பரிசுத்தவான்களும் பாக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. எடுத்தீங்கன்னா வாசிங்க. முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்கள் பரிசுத்தவான்களும் பாக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அப்போது ஒரு கிறிஸ்தவன் உயிரோடு எழுப்பப்படுவான். அதே போல் ஒரு பாவி உயிரிழந்து நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்துக்கு தள்ளப்படுவான். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், ஒரு கிறிஸ்தவன் உயிரோடு எழுப்பப்படுவான். அதே போல் ஒரு பாவி உயிர் எழுந்து நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்துக்கு தள்ளப்படுவான். எடுத்தீங்களா? வசனம் எடுத்தீங்களா? அப்போது தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணுவான்? அவன் நியாயம் தீர்க்கும்படி உயிர் தேர்ந்து இருப்பான். ஒரு பாவி எப்படி என்ன பண்ணுறான்? ஒரு பாவி உயிர் தேர்ந்து நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்துக்கு தள்ளப்படுகிறான். தேவனுடைய பிள்ளை உயிர் தேர்ந்து மற்றவர்களை நியாயம் தீர்க்கும்படி தேவன் அவனை உயிர்ப்பிப்பார். விளங்குதானே பேசுகிறது? விளங்குதா? அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அப்போ தான் புரியும். அப்போ தேவன் இடைப்படுகிறார், தேவன் சொல்கிறார். அப்போது உயிர் தேர்தலை பற்றி இயேசு பலமாக பேசி கொண்டிருக்கும் பொழுது ஜனங்களுக்குள்ள ஒரு ஆரவாரம். என்ன கேள்வியோடு இயேசுவை சந்திக்க வந்தார்கள். என்ன கேள்வியோடு வந்தார்கள் சொல்லுங்கள். இயேசுவை பார்த்து இப்போ தேவன் பேசுகிறார். உயிர் தேர்தலை பற்றி குறித்து பலமாக ஆழமாக பிரசங்கம் பண்ணும்போது ஒரே பயங்கரமான ஆரவாரம் ஜனங்களுக்குள்ளே இயேசுக்கிட்ட கேள்வியோடு வராங்க. என்ன வராங்க? ஆண்டவர் ஒருத்தி இருந்தா என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். ஒரு புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்டவ அவனுடைய புருஷன் சந்தானம் இல்லாமல் மரித்து போனான். பின்பு அவனுடைய சகோதரனுக்கு அதே மனைவி நியமிக்கப்பட்டு விவாகம் பண்ணப்பட்டு பின்பு அவனும் சந்தானம் இல்லாமல் மரித்து போயிட்டான். பின்பு அவனும் மரித்த பின்பு யார்? இன்னொரு அவனுடைய தம்பிக்கு விவாகம் பண்ணப்பட்டு அவனும் சந்தானம் இல்லாமல் மரித்து இப்படியே 7 பேர் செத்துட்டாங்க. உயிர் தெழுதலில் இவ யாருக்கு மனைவியாக இருப்பா? நான் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். உயிர் தெழுதலில் நம்ம ஆளுங்க புத்தி மாறவே இல்லை பாருங்கள். இங்கே தான் கல்யாணம் பட்டு கஷ்டப்பட்டது 10வது மேலே அங்கேயும் கேட்குறாங்க. சொல்லுங்கள், யாருக்காரு நல்லா கேட்டு பாருங்கள். நான் கல்யாணம் பண்ணேன் சந்தோஷமாக இருக்குமான்னு ஆண்களை கேட்டு பாருங்கள். சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல, தேவன் அருள்னு ஈவுன்னு சொல்லிடலாம். நான் எங்கள் சர்ச்சில் நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம். ஊழியத்துக்கு போகும்போது இப்போது என் காரில் ஒரு 5-6-7 பேர் எடுத்துகிட்டு போகிறேன். உடனே ஒரு வாலிப பையன் தான், 25-26 வயசு தான். அப்போ அவங்களாம் பேசுகிறாங்க, என்னடா ஊழியத்துக்கு வந்திருக்கேன்னு. வீட்டில் பிரச்சனை தாங்க முடியல. என்னடா கல்யாணம் பண்ணி 6 மாதம் தானே ஆச்சுன்னு, அதுவே தாங்க முடியலையா. அந்த பையன் கல்யாணம் பண்ணி பின்னாடி இருக்கிற வயசானவர் சொல்கிறாரு, உன்னை தான் நான் அப்போவே சொன்னேன்ல, இயேசுவனை என்ன பண்ணாராம்? இயேசுவனை அழைக்கிறார் ஊழியத்துக்கு வாடான்னு, அன்னுகரோட ஊழியத்துக்கு. நீ தான் ஊழியமே வேண்டான்னு எங்கே போயிட்ட? கல்யாணம் பண்ண தேவன் என்ன பண்ணார்? விவாகம் பண்ண சொன்னார். இது என்ன பிரச்சனை? சியோனுக்கு அழைக்கப்பட்டவன் எருசலேம் பஸ்ஸில் ஏறிறான், எருசலேமுக்கு அழைக்கப்பட்டவன் சியோன் பஸ்ஸில் ஏறினான். இதுதான் பிரச்சனையே. உங்களை நீங்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏறனால பஸ்ஸு ஓட்டுற எங்களுக்கு மாரடிக்க வேண்டியதாக இருக்குது. புரியுதா? எதுவுமே தாக்கு பிடிக்க முடியல. வாசிங்க. வெளிப்படுத்தல் 26. வெளிப்படுத்தல் 26. முதலாம் உயிர் தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும். பாருங்க, முதலாம் உயிர் தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு, 2ஆம் மரணம்னா என்ன? ஃபர்ஸ்ட் மாம்சத்துக்குரிய மரணம், 2வது ஆத்ம மரணம். ஆதாம் பாவம் செய்யும்போது தேவன் என்ன சொன்னார்? நீ சாகவே அந்த கனியை புசிக்காது. அப்போ ஆதாம் செத்து போனாரா? சாகலையே. தேவன் எதை குறிப்பிடுகிறார்? ஆத்ம மரணம். ஆனால் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. வாசிங்க. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆண்ட கிருபையில வேதத்தை குறித்து தியானம் பண்ணும்போது, பிரசங்கம் ரெடி பண்ணும்போது அப்படியே எழுதுவேன். எனக்கு வசனம் இங்கே இருக்குன்னு தேட முடியும், நேரம் இல்லை. அதான் ஜெபிச்சுட்டே வரும்போது இப்போ என் மனைவி எடுத்துருவா. ஆண்ட கிருபை தான். இப்போ தேவன் இடைப்படுகிற நல்லா கற்றுக்கொள்ளுங்க இந்த கால வேளையில். அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் அவன் பாருங்கள், ஏன் என்ன கேள்வி கேட்குறானுங்க பாருங்கள். சந்தானம் இல்லாமல் மறிச்சு ஆண்டவனே இவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள்? வாசிங்க. நான் கேள்வி கேட்டான் பாருங்க. உயிர் தெழுதல்ல இங்கே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லி இங்கே மேலேயும் பிரச்சனையே என்ன பண்ணுறான்? கையோடு கூட்டிகிட்டு போகிறானுங்க. வாசிங்க. மத்தேயு 22:23.
உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவி விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். எங்களுக்குள் சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டுவிட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருக்கிறார்களே என்று கேட்டார்கள். இயேசு என்ன சொல்றாரு? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொல்பவனையும் கொடுப்பவனையும் இல்லை, அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் தேவ தூதரை போல் இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவன் இடைப்படுகிறார். இப்போ நல்ல ஜனங்கள் மிகுந்த ஆரவாரத்தோடு தேவன் உயிர்த்தெழுதலை கொடுத்து பிரசங்கிக்கும் போது என்ன வந்து கேட்குறாங்க? இவை யாருக்கு மனைவியா இருப்பா? அங்க என்ன இல்லை? கொல்வனையும் இல்லை, கொடுப்பவனையும் இல்லை. இல்லை, அங்கே எதுவுமே கிடையாது. நீ செத்து பென்று அங்கே போய் அக்காவை போய் பார்க்கலாம், தங்கச்சியை போய் பார்க்கலாம். அக்கா, உனக்கு தான் தெரியுமே, நீ முதல்ல சீக்கிரமாக போயிட்ட, நான் பட்ட கஷ்டங்கள்லாம் என்ன பண்ணுற, நீ மேலேருந்து கீழே பார்த்து கொண்டு இருப்ப. நீ அதெல்லாம் அங்கே போய் பேச முடியாது. அங்கே போய் பேச முடியுமா? உனக்கு தெரியுமே, நீ சீக்கிரமே போயிட்டு இருந்தாலும் சொல்லுமா? அதெல்லாம் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. இங்கே இந்த மேலே போய் அக்கா கிட்ட போய் ஊர்க்கதையை சொல்கிறதுக்கா பரலோகத்துக்கு போகிறோம் நம்ம? சொல்லுங்கள். இப்போ தேவனை இடைப்படுகிறார். அப்போ தேவன் ஃபஸ்ட்டு என்ன? இது வந்து முதல் வகுப்பு. ஏன் இவங்க பாருங்கள், அதனால தான் தேவன் சொல்கிறாரு. 2வது வகுப்பு என்ன? அவங்க என்ன பண்ணுறாங்க? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சில பேர் என்ன சொல்லுவாங்க, உயிர்த்தெழுதல் அப்படிலாம் இல்லை. 3வது உயிர்த்தெழுதல் முடிஞ்சு ஆயிற்று. என்ன பண்ணுறாங்க? உயிர்த்தெழுதல் ஆயிற்று. இப்போ 4வது வகுப்பு என்ன சொல்கிறாங்க? வேத பாரகர் சதுசேயர் எல்லாம் ஆசாரன் ஆகிய சாதோக் வழியாக வந்தவர்கள் தான் சதுசேயர்கள். இவர்கள் சாதிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் உயிர்த்தெழுதல் இல்லை. நிறைய பேருக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா சொல்லுங்கள்? யாருக்குமே தெரியாது வேதத்தில். அதனால தான் தேவன் வந்து குறிப்பிட்டு காண்பிக்கிறார். இப்போ வேதத்தில் என்ன பார்க்குறோம்? உயிர்த்தெழுதல் சாயல், உயிர்த்தெழுதல் வல்லமை என்று தேவன் பிரித்து காண்பிக்கிறார். உயிர்த்தெழுதல் இப்போது மரணத்துக்கு இணைக்கப்பட்டு இருந்தால் உயிர்த்தெழுதலுக்கும் இணைக்கப்பட்டு இருப்போம். விளங்குதா பேசுகிறது? உயிர்த்தெழுதல் எப்படி வரும்? மரணம், இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு நம்ம உபதேசத்துக்கு இணைக்கப்பட்டு மரணத்துக்கு இணைக்கப்பட்டு இருந்தால் அப்போ தான் உயிர்த்தெழுதலுடைய சாயல் வரும். இல்லைன்னா வராது. வாசிங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், பாருங்க, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டு இருக்கும். அப்படின்னா என்ன? வேதம் என்ன சொல்லு? மரணத்தின் சாயல். அப்போ முழுக்க ஞானஸ்தானத்துக்காக எடுத்து காண்பிக்கிறது. யாரெல்லாம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் கை தூக்குங்க. முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காதவங்களாம் எடுக்கணும். ஏன்? தேவன் அதுதான் அந்த மரணத்தின் சாயலுக்கு தேவன் ஒப்பிட்டு பேசுகிறார். அப்போது மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கும் நாம் இணைக்கப்பட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு சாயல். 2வது உயிர்த்தெழுதலின் வல்லமை. பிலிப்பியன்ஸ் வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். உயிர்த்தெழுதலின் வல்லமை. பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும். பாருங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை. அப்போ நல்லா கற்றுக்கொள்ளுங்க. ஒரு மனுஷன் கிறிஸ்தவன் அப்படி ரட்சிக்கப்பட்டு எப்படி இருந்தீங்கன்னா, நீ தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயல் எப்போ வரும்? தேவனுடைய மரணத்தின் சாயலுக்கு இணைக்கப்பட்டு இருந்தால் தான் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு நீ வருவ. அப்போ உயிர்த்தெழுதலின் சாயலும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் தரித்து கொண்டு இருப்போமானால், எல்லாம் கவனிங்க, எக்காலம் ஊதும்போது நம்ம எல்லாம் பறந்து போயிடுவோம். இல்லையா? நீ அவருடைய சாயலும் அவருடைய வல்லமையும் நீ தரித்து கொள்ளும்போது வானத்தில் எக்காலம் ஊதும்போது, எல்லாம் இங்கே கவனிங்க, வானத்தில் எக்காலம் ஊதும்போது நீங்கள் என்ன பண்ணுவ? நீ பறந்து போயிடுவ. என்ன சாயல் இருக்கணும்? இயேசுனுடைய சாயல். இல்லை, சில பேர் பாருங்கள், புருஷன் மனைவி இருப்பாங்க. சில பிள்ளைங்களை வந்து சில வீட்டுக்காரருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது தெரியுமா? சொல்லுங்கள். சில வீட்டுக்காரருக்கு சில பிள்ளைய 2-3 பிள்ளை இருக்கும். அதில் சில பிள்ளைங்க தான் பிடிக்கும், சில பிள்ளை பிடிக்காது. அவருக்கு ஏன் பிடிக்காது? பிறந்துட்டான் பாருங்க, அம்மா மாதிரியே உரிச்சு வச்ச மாதிரி அப்படின்வாங்க. எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டது இல்லையா? அப்படியே அந்த பிள்ளையை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. சொந்த அப்பா தான். அதே மாதிரி சில வீட்டில் அம்மா அப்பா, சில பேர் அதே மாதிரி தான். சில அம்மாவை பாருங்கள், சில பேர் 2-3 பிள்ளைங்க இருக்கும், சில பிள்ளைங்களை பிடிக்காது. வந்துட்டான் பாருங்க அப்பனை மாதிரியே உரிச்சு. அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா நீங்கள்? அந்த சாயல் பிடிக்காது அந்த சாயல்.
ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறாரு, எந்த சாயலும் எந்த வல்லமையும் நீ தரித்து கொண்டவாயானால் எக்காலம் முதுமடு நம்ம என்ன பண்ணுவோம், பறந்து போய்விடுவோம். உயிர்த்தெழுதலின் சாயல், உயிர்த்தெழுதலின் வல்லமை ரொம்ப முக்கியம். அதனால தான் வேதம் சொல்லுது, கிறிஸ்து எப்படி மரணத்திலிருந்து எழுப்பின ஆவி, பரிசுத்த ஆவி உங்களுடைய சரீரங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை தேவன் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவி என்ன, நீ முழுக்க ஞானஸ்தானம், மரணத்துக்குரிய சாயல் எடுக்கணும். ரெண்டாவது பரிசுத்த ஆவியில் நீ பலப்பட்டு ஜெபிக்கணும். அதனால தான் அந்த ஆவி உங்களுடைய மாம்சமான பலவீனமான சரீரங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை தேவன் உயிர்ப்பிப்பார். மருந்து செய்யாதது, டாக்டர் கை கொடுக்கக்கூடாதது, தேவன் என்ன பண்ண சுகப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அதுதான் உயிர்த்தெழுதலின் சாயல், உயிர்த்தெழுதலின் வல்லமை. வாசிங்க ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எதை காண்பிக்கிறது? விசுவாச ஜீவத்தை காண்பிக்கிறது. சில பேர் விசுவாசத்தில் மாத்திரையே இருக்க மாட்டாங்க, தெரியுமா? அந்த மாதிரி விசுவாச ஜீவத்தில் அப்போ தேவன் பார்க்குறத பாருங்க. அதனால் அந்த ஆவி, இயேசுவின் ஆவி உங்களுடைய சரீரத்தில் வாசமாக இருந்தால் அநேக வேலையில், ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், நான் மாத்திரை எடுக்கிறேன், அப்படிப்பட்ட பெரிய பரிசுத்தமான இல்லை, ஆனால் அநேக வேலையில் சில வேலை மாத்திரம் கொடுக்கக்கூடாத சுகம் தேவன் கொடுத்துருக்கிறார். எனக்கு 10-15 வருஷம் அல்சர் இருக்கும். அல்சர் வாயெல்லாம் ஓட்டையாக பெருசாக இருக்கும் அல்சர். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வேலையில். ஏன்னா காலையில் சாப்பிடாம வேலைக்கு போயிடுவோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது கிடையாது, லன்ச் லேட்டாக 4 மணிக்கு சாப்பிட்றது, டின்னர் எப்போ சாப்பிட்றது, இந்த மாதிரி இப்போது வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்சர் வயிற்றில் என்னாச்சு, அந்த பிஹெச் லெவல் ஆசிட் என்ன பண்ணுமா, டாக்டர் என்ன சொன்னார், வாயில் வெடிக்கும். அது 24 மேலே தாண்டக்கூடாது, 22. ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாள் ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணி இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா தான் என்னோட கூட இருந்தாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ தான் அல்சர் என்ன பண்ணேன், 24 போச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. ஆப்ரேஷன் கரெக்டாக 22 நின்றுச்சு. ஜோம் பண்ணி எத்தனையோ வருஷம், நான் 10 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் மாத்திரை சாப்பிட்டேன், மருந்து. ஆனால் இப்போ சாப்பிட்றதில்ல. இல்லையா? தேவன் சுகம் கொடுத்தார், நீ நல்லா கற்றுக்கொள்ளணும். அதனால தான் தேவன் சொல்லுவார், சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை தேவன் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த வசனத்தை திருப்பி வாசுங்க. அதனால தான் உயிர்த்தெழுதலின் சாயல், உயிர்த்தெழுதலின் வல்லமை தேவன் என்ன பண்ணுறாரு. அதனால இந்த உயிர்த்தெழுதல் நாள் எப்படி உனக்கு அப்பியாசப்படுத்துறாரு, சபையை பலப்படுத்த விரும்புகிறார், நீ நல்லா கற்றுக்கொள்ளணும். அப்படியே நீ விசுவாசிக்கும் போது அதே வல்லமை, அதே தேவன் என்ன பண்ணாரா, அந்த தெய்வீக சுகத்தை உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். வாசிங்க ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுகிறது. அப்ப தேவன் இங்க பவுல் என்ன சொல்றாரு, அவரை போல் நான் பாடுபட, அவரை போல் நான் என்ன பண்ண சொல்லுங்க, மரிக்க, எப்படியாவது உயிர்த்தெழுதலில் நான் என்ன பண்ண, பங்கடைய நான் ஜெபிக்கிறேன். எப்படியாவது உயிர்த்தெழுதலில் பங்கடைய அவருடைய வாஞ்சியே தான். அதனால தான் என்ன சொல்கிறாரு, என்னை அடித்து நொறுக்கி சீர்படுத்தி தேவனை எப்படியாவது என்னை நிலை நிற்க வல்லவராக இருக்கிறார். வாசிங்க வேகமாக. பவுல் சொல்லுவார், அவரை போல் நான் பாடுபடணும், அவரை போல் நான் மறிக்கணும். இதெல்லாம் உண்மை. இப்போது நம்ம இந்த உயிர்த்தெழுதல் வந்திருக்கோம், இந்த உபதேசத்துக்கு, இந்த சத்தியத்துக்கு பின்பாக பந்தி இருக்குது. பந்தினா என்ன, இப்போ ஏசு கிறிஸ்துனுடைய அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிக்கப்பட்டது, நமக்காக தேவன் பிக்கப்பட்டார். ஒவ்வொரு நாளும் இப்போ நான் எப்படி ஜெபிப்பேன், நீங்கள் எப்படி ஜெபிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே, உம்முடைய அப்பம் அல்ல, உம்முடைய சரீரம் பிக்கப்பட்டது போல தேவனுடைய சித்தம் செய்ய என்னுடைய சரீரம் பிக்கப்பட ஒப்பு கொடுக்குறேன். இப்படி தான் ஜெபிச்சுட்டு போயிட்டேன். நல்லா கேளுங்க. ஊழியத்துக்கு போயிட்டேன். ஊழியத்தில் எங்கள் சர்ச் எதுவும் பெரிய ஏக்கர் கணக்கில் மேட்டை உருட்டுன்னு சொன்னானுங்க. நானும் மேட்டை கையில் உருட்டி காலில் உருட்டி என்னாச்சு, கால் நேரமெல்லாம் எடுத்துக்கிச்சு. என்னால் ஒரு வாரம் நடக்க முடியல. நீங்கள் என் ஒய்ஃப், என் பொண்ணெல்லாம் கேட்டேன், என்ன ஒரே, அப்போ என் பொண்ணே சொன்னான், டேடி ரொம்ப குவைட்டாக அமைதியாக இருக்கிறாரு, எனக்கு அது பிடிக்கலன்னு. ஏன்னா அவருக்கு ரொம்ப வாய். அதனால் இப்போ என்னாச்சு, ரொம்ப அமைதியாக இருக்கிறது, ஒன்றுமே முடியல. கால் நரம்பெல்லாம் எழுத்துச்சு. எனக்கே பயம் வந்துருச்சு. என் மனைவி கிட்ட ஜெபிச்சு, நான் ஆண்டு என்ன பேசுகிறாருன்னு கேட்டு எல்லாம் தேவை என்ன எப்படி இது ஜெபிச்சேன்னு பாருங்கள். உங்களுடைய சரீரம் பிக்கப்பட்டது போல தேவனுடைய சித்தம் செய்ய என்னுடைய சரீரம் பிக்கப்பட
ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ ஜெபிச்சு அப்படியே நடந்துருது, அப்படியே நடக்குது. ஒரு வேளை காலையில் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. ஒரு வேளை காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு ஜெபிக்கும் போது ஆண்டு தரிசனம் போட்டார், பிரத்யட்சமான தரிசனம். என்ன சொன்னார்? இப்போ பீலியாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட தீர்க்கதரிசி, அதனால தான் என்ன பண்ணுறான், பாலக்கவன் அழைக்கிறான், இந்த ஜனங்களை வந்து என்ன பண்ணு சபீன்னு. இப்போ தேவன் சொல்லுவார் ஆபிரகாமை பார்த்து, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை சபிக்கிறவர்களை. இப்போ நான் 4 மணிக்கு ஜெபிக்கும் போது தேவன் சொன்னார், உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்படியே என்ன பண்ணும், அப்படியே பலிக்கும், அப்படியே பலிக்கும்ட்டார். அது சொல்லி ஒரு 2 வருஷம் ஆச்சு, நான் மனசுலேயே வச்சுருக்கேன். ஆனால் நான் சொல்லுகிறது அப்படியே பலிக்குது இல்லையா, உண்மையாக. அதனால் நான் இப்போ பேசுகிறதே இல்லை, வாயை மூடிக்கிட்டேன். ஏதாவது சொன்னால் அது அப்படியே ஆகுது. என் புருஷன் என் மனைவிக்கு சொன்னால் அது அப்படியே ஆகுது, என் பிள்ளைக்கு சொன்னால் அது அப்படியே ஆகுது, ஊழியத்தில் ஏதாவது சொன்னால் அப்படியே ஆகுது. இப்போ யாரை கொடுத்து இப்போ என்ன, எனக்கு பயம் ஜாஸ்தி வந்து உண்மையாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? தேவன் சொல்லுகிறது அப்படியே ஆகுது. உன் வாயில் ஆண்டு சொன்னார், உன் வாயிலிருந்து வருகிறது அது அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் என்ன ஆக கடவுது தேவன் சொன்னார். எவ்வளோ பாருங்கள். அதனால் அது ரொம்ப இன்னும் பயம்தான் ஜாஸ்தி உண்டு பண்ணுது. அப்போ யாரும் என்ன பண்ணுறது, அது நம்ம கோபப்பட முடியல, தெரியாமல் நம்ம பாருங்கள், எவனையாவது கோபத்தில் சபிச்சிட்டா. எலிசா அப்படி தான் என்ன பண்ணார், சபிச்சிட்டாரு. யாரை சபிச்சிட்டாரு வாசிங்க, சின்ன பிள்ளைங்களை. அவனை என்ன பண்ணானுங்க, மொட்டை தலையாக கிண்டல் பண்ணானுங்க. இவர் என்ன பண்ணார், இவர் பெரிய தீர்க்கதரிசியில் சபிச்சிட்டாரு. கரடி வந்து அவர்களை கொன்னுருச்சு. எலிசா எப்படி செத்து பண்ணார் தெரியுமா? வியாதியோடு மரண படுக்கையில் தேவன் என்ன பண்ணாராம், வறுத்து எடுத்துட்டார் ஊழியக்காரனை. வாசிங்க. அதனால தான் ஜாக்கிரதை, அதனால தான் இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சு, இவன் திட்டான், டேய் என்ன பார், இவன் சின்ன பையன் என்ன திட்டான், எனக்கு சூடு சர்றன்னு ஏறிச்சு. இவன் சின்ன பையன் தானே, சும்மா சொல்ல, இவன் நல்ல பையன், இவன் திட்ட மாட்டான். ரோட்டில் இவனோட திட்டான்னு வச்சுப்போமே, நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நான் என்ன சொல்லுங்கள், அந்த மாதிரி இப்போ மாம்சம் பலவீனம் தானே, அதான் வேதம் சொல்லுது. நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒரு வசனம் வச்சுப்போம்ல, நானும் வசனத்தை வச்சதுல பெரிய ஆள். மாம்சம் பலவீனம், ஆவி உற்சாகம். ஆண்டவரே பலவீனமாயிடுச்சு, ஆண்டவரே அக்கிரமம், என் பலவீனம், மன்னியா எத்தனை, இப்போ பந்தி வருது, இப்போ அதான் சொல்லணும், ஆண்டவரே மன்னியா. ஆண்டு சொல்ல, உனக்கு எத்தனை தரம் தான் உனக்கு மன்னிக்கிறது, எத்தனை தான் உனக்கு என்ன பண்ணுறது, என்ன கொடுக்குறது, அப்பத்தை 1 40 நீ எடுக்கிற அப்போ உனக்கே பத்தாது, சபை கொடுக்குற அப்பத்தை என்ன பண்ணும், முழுசாக நானே புசிக்க வேண்டியதாக இருக்கு ஆண்டவரே. வாசிங்க. அப்போ பாருங்கள், ஆழமான தேவன் அப்படியே சொன்னார், நீ உன் வாயிலிருந்து புறப்படுகிறது எதுவாக இருந்தாலும் அது அப்படியே பழிக்குண்டார். அது அப்படியே உண்மை. அது எல்லா காரியங்களும் எல்லாம் நானே சோதிச்சுட்டு பார்த்தேன், ஒன்றுமே இல்லை, அப்படியே ஆகுது. அப்படியே இப்போ நல்லது சொன்னாலும் ஆகுது, கெட்டது சொன்னாலும் ஆகுது. இப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்குன்னு எடுத்தீங்களா? 2 ராஜாக்கள் 2:23 வாசிங்க. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. என்னமா 42 பிள்ளைகளை பீறி போட்டது? இன்னும் சின்ன பிள்ளைங்க சொல்லுச்சு, மொட்டை தலையா. எங்கள் சபையில் ஒரு பாட்டி சாட்சி சொல்லும், இந்த குப்பை, இந்த அசுத்தம் என்ன தேவன் ரட்சித்தார். எப்போ சாட்சி சொல்லணும், இந்த குப்பை, இந்த அசுத்தம், இந்த என்ன தேவன் ரட்சித்தார். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாம் போச்சு, போய் என்ன சொன்ன, குப்பை போகுது பாருடா, என்னது குப்பை போகுது பாருடா, பாட்டியை பார்த்து குப்பை போகுது பாருடான்னு. உடனே ஊழியக்காட்ட போய் அந்த பாட்டி சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சு, ஐயா சின்ன பிள்ளைங்களாம் என்ன குப்பைன்னு சொல்லுது, நீ தானே சொன்ன, என்ன சொன்ன, எப்போ சாட்சி சொல்ல மூலம் இந்த குப்பை, இந்த அசுத்தம் தேவன் என்னை ரட்சித்தார். அதே போல் சின்ன பிள்ளைங்க மொட்டை தலையான்னு சொன்னாலும் நம்மளால் என்ன பண்ணிடுவார், வாசிங்க, அவன் சபித்து விடுவான். எலியா எப்படி மறிச்சார், வாசிங்க, சபிச்சிட்டான். நீ பிள்ளைங்களை சபிக்கலாமா? எவ்வளோ பெரிய. அதனால தான் தேவன் சொல்கிறார், நாவின் அதிகாரம் உன் வாயில் என்ன பண்ண இருக்கு, மரணமும் ஜீவனும் உன்னுடைய நாவின் அதிகாரத்தில் உள்ளது. நீ என்ன பேசுகிற உன் புருஷன்கிட்ட, நீ என்ன பேசுகிற உன் மனைவி கிட்ட, நீ என்ன பேசுகிற உன் பிள்ளைகிட்ட, இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் சபைக்கு, பாருங்க நீ என்ன பேசுகிற. அதனால தான் கேட்குறதுக்கு தீவிரமாய், பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும். அதனால தேவன் பாருங்க, ஏன் ஆண்டு சொன்னார் பேசிக்கிறதுக்கு. அதனால யாரையும் என்ன பண்ணுறது, சண்டை போடுறதுக்கே எனக்கு இப்போ பயமாக இருக்குது. தெரியாமல் வாயிலிருந்து ஏதாச்சும் சொல்லி அவனுக்கு ஏதாவது நடந்து தேவன் நம்மளை நியாயம் தீர்த்து. அதனால் எலிசா மரண படுக்கையில்
அவதிப்பட்டு செத்து போனான். பார்த்தீங்களா? 2 ராஜாக்கள் 13:14. அவன் நாட்களிலே எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். பாருங்க, அவன் நாட்கள் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதி. எலியா எப்படி போனாரு? சுழல் காற்றிலே சுழல் காற்றுல அக்னி ரதம் வந்து என்ன பண்ணுச்சு? உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனா எலிசா என்ன பண்ணாரு? அவன் நாட்களில், வாசிங்க, அவன் நாட்களிலே எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய், போதும், அந்நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். நல்லா விளங்குதா? நீ நல்லா கற்றுக்கொள்ளணும். தேவன் அதனால உயிர் தெழுதலின் சாயல், உயிர் தெழுதலின் வல்லமை. ஒரு காலகட்டத்துக்கு பின்பு தேவன் பார்க்குறார், நீ தேவனுக்காக படுக்கிற பிரயாசம், நீ தேவனுக்காக பாடு எவ்வளோ சகிக்கிற, நீ தேவனுக்காக ஓடுகிற ஓட்டம் என்ன, நீ அவருக்காக என்ன பண்ணுற, நீ என்ன தியாகமாக இருக்க, இவைகளெல்லாம் நீ செய்யும்போது எவ்வளோ பெரிய அதிகாரத்தை தேவன் கொடுக்குறாரு பாருங்க. 4 மணிக்கு எனக்கு அப்படியே தேவன் சொன்னார், உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படியே நம்ம ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆக கடுவது. அதனால் வேதம் சொல்லுது, வாசிங்க, நீதிமொழியில் எடுத்தீங்கன்னா ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எடுங்க வாசிங்க. அப்போ தேவன் சொல்கிறார் இந்த காலவேளையில் அதெல்லாம் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், நீங்க என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ பவுல் சொல்கிறார், அவரோடு கூட நான் பாடுபட, அவரோடு கூட நான் மரணத்துக்கு ஒப்பாக அவரோடு கூட எப்படியாவது நான் உயிர் தள்ள வேண்டும் என்று அவருடைய வாஞ்சை. அதனால தான் என்னை அடித்து நொறுக்கி சீர்படுத்தி என்னை நிலைநிறுத்தணும். வேதம் சொல்கிறது, நம்மை வலுவாமல் காக்க தேவனுடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்மை நிலைநிறுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஒரு நாள் தேவன் நம்மளை வழுவி போக விட மாட்டார். நீ தேவனுக்காக பரிசுத்தமா பக்தி வைராக்கியமே வாழும்போது தேவன் என்ன பண்ணுவாரா? உன்னை வலுவாமல் காப்பார். வாசிங்க, யூதா 24 வசனம். யூதா 24 வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே, அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். உங்களை மாசற்றவர்களை நிறுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பக்தன் சொல்கிறான், என் ஆத்மா பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான்களின் அழிவை காண ஒட்டீர். வாசிங்க, சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் வரும் பாருங்க. இப்போ பக்தன் சொல்லுகிறான் பாருங்க, என் ஆத்மாவை நீ பாதாளத்தில் விடீர், விடீர், விடமாட்டார் தேவன், ஒரு நாள் விடமாட்டார். அதெல்லாம் உயிர் தெழுதலின் வல்லமை. இப்போ உயிர் தெழுதலின் சாயல், உயிர் தெழுதலின் வல்லமை நமக்கு தரித்து கொள்ளும்போது தேவன் என்ன பண்ணுறாராம்? தேவன் இவைகளெல்லாம் நமக்கு செய்து கொண்டு வருகிறார். எடுத்தீங்களா? சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான்களின் அழிவை காண விட்டீர். அப்போ வேதம் சொல்லுது, பரிகரிக்கப்படும்படி கடைசி சத்துரு மரணம். வாசிங்க, 1 கொரிந்தியர் 15:26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணம், மரணம். அப்போ உயிர் தெழுதல் ஒரு தோல்வி அல்ல, உயிர் தெழுதல் என்ன? ஒரு ஜெயமாக தேவன் மாற்றி விடுகிறார். உயிர் தெழுதல் தரிசனம் நமக்கு கிடைத்ததா? பவுல் என்ன சொல்கிறார்? அவரை பற்றி, அவரை போல நானும் உயிர் தெழுதணும், உயிர் தெழுதும் தரிசனம் நமக்கு கிடைக்கிறதா? பவுல் சொல்லுகிறது என்ன? அகால பிறவி போன்ற எனக்கும் தேவன் தரிசனம் ஆனாரே. வாசிங்க, அகால பிறவி போன்ற அவருக்கு. ஏன் நியமிக்கப்படாத திராணியில் தகுதியில் மனுஷன் தாழ்த்துறான், அகால பிறவி போன்ற அவனுக்கு தரிசனமானாரே. வாசிங்க, 1 கொரிந்தியர் 15:4. 1 கொரிந்தியர் 15:4. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500க்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பும் அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். தரிசனம் அப்படின்னா தேவன் வெளிப்பட்டார், தென்பட்டார் என்று அர்த்தம். தேவன் என்ன? தரிசனத்துக்கு 2 அர்த்தம் உண்டு. நீ ஜெபிக்கும் போது தேவன், நீ ஜெபிக்கும் போது அப்படியே ஸ்க்ரீன் மாதிரி ஓடும், நடக்க போகிறத நடக்கிறத, ஏன் என்ன பிரச்சனை தேவன் தரிசனமாக காண்பிப்பார். இன்னொன்று, தேவன் தரிசனமானார்னா தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அகால பிறவி போன்ற உயிர் தெழுதல் ஒரு ஜெயமாக மாறினது, அது தோல்வி அல்ல. அதனால தேவன் தரிசனமானார். யாரு? ஜெயிக்கிறவனுக்கு தான். அதனால தான் வேதம் சொல்லுது, மோசம் போகாதவர்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நீ மோசம் போகா, நீ ஜெயிக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைனா என்ன? நீ எதிர்நீச்சல் போட தெரியணும், எதிர்நீச்சல் போட தெரியணும். எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு என் வாழ்க்கையில்,
எவ்வளோ பிரச்சனை இருக்கு, எனக்கு நிம்மதியே இல்லையே, எனக்கு சமாதானம் இல்லையே, நான் படுக்கிற பிரயாசம் கஷ்டம் யாருக்கா தெரியுமா, எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா, நீ ஏக்கத்தோடு ஏங்கி கொண்டு இருக்கிறாயே. அதனால தான் தேவன் சொல்றாரு, நீ ஜெயிக்கும்படி தேவன் உன்னை அழைக்கிறார். ஏதாவது கிறிஸ்தவன் அப்படின்னா நீ எதிர்நீச்சல் போட நீ தெரியணும், நீ தைரியமாக எதிர்நீச்சல் போடணும். வாசிங்க கலாத்தியர் 6:7. கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். போதும், மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அதே போல மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணம் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாத, தேவன் உன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். ஒரு நாள் தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஆகாத சம்பாஷணம் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். நீயே பலப்படுத்தாத, உன் மாம்ச உறவை நீ பலப்படுத்தணும்னு நினைக்காத. தேவன் என்ன பண்ண, ஆகாத சம்பாஷணம் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். துன்மார்க்க அண்ணன், துன்மார்க்க தம்பி, நீ உறவை பலப்படுத்த பார்க்காத. துன்மார்க்க தங்கச்சி, துன்மார்க்க தம்பி, துன்மார்க்க அக்கா, உறவை பலப்படுத்த நீ பார்க்காத. அதனால தான் ஆகாத சம்பாஷணம் நல்ல ஒழுக்கங்களை கெடுத்துடும். இயேசு கிறிஸ்துனுடைய சாயல், அவருடைய மகிமை எல்லாம் நம்ம விட்டு போயிடும். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:33. மோச போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அப்படின்னா என்ன? அப்போ உயிர்த்தெழுதல், சாயல் உயிர்த்தெழுதல் வல்லமை. தேவன் என்ன சொல்கிறார்? அப்போ ஜெயஜீவம் எப்போ வரும், எப்படி ஜெயிக்கப்படும்? வேறு என்ன சொல்லுது? புத்தின்னு நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழியே அது என்ன பண்ணாது, உயிர்ப்பிக்க மாட்டாதே. உயிர்த்தெழுதல் எப்படி விடும் உன் வாழ்க்கையில்? நல்லா கவனிங்க. புத்தின்னு நீ விதைக்கப்பட்ட விதை செத்தால் ஒழிய, விதை என்ன? திருவசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்படும். நல்ல நிலம் உன்னுடைய இருதயம். நீ நல்ல நிலமா இருந்தால் அந்த விதை என்ன பண்ணும்? செத்து உயிர் பலன், நல்ல உயிர் தெழுதல். அதே போல் இந்த சரீரம் ஒரு நல்ல விதை. இந்த சரீரம் நீ மறிக்கணும். உயிர் தெழுதலின் வல்லமைன்னா இயேசுவை பற்றிய அறிகிற அறிவினால் நீ ரட்சிக்கப்படுகிற, நல்லது தான். சபைக்கு வந்துட்ட, நல்லது தான். நீ என்ன, உன் மாம்சம் அடக்கம் பண்ணப்பட்டு, அதனால் முழுக்க ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். முழுக்க ஞானஸ்தானத்துக்கு மரணத்துக்கு இணைக்கப்பட்டீர்கள், உயிர் தெழுதலுக்கும் இணைக்கப்பட்டு இருப்பீர்கள். வாசிங்க. இப்போ தேவன் சொல்லுகிறார் புத்தியினே. 1 கொரிந்தியர் 15:36. 1 கொரிந்தியர் 15:36. புத்தியினே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அப்போ தேவன் சொல்லுகிறார், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் உயிர்ப்பிக்கப்படும். வாசிங்க. அப்போ வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 15. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம். வாசிங்க அந்த வசனம். 1 கொரிந்தியர் 15:42 மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். வாசிங்க. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பாருங்க, கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். நல்லா தேவன் சொல்லுகிறார், ஜென்ம சரீரம், உன் மாம்ச சரீரம். நல்லா கவனிங்க. உன் மாம்சம் எப்படி உயிர் தெழுதல் சாயலும் வல்லமை உனக்கு வரும்? உன் ஜென்ம சரீரம், இந்த பாவ சரீரம் விதைக்கப்படும். அதுக்கப்புறம் தான் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. வரும் பாருங்க. அழிவுள்ளது விதைக்கப்படும், அழியாமை எழுந்திருக்கும். அப்போ அழிவுள்ளது தேவன் என்ன சொல்லுகிறார்? அப்போ பலவீனம் மாம்சம், அந்த மாம்சம் பலவீனம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் போது தான் நீ ஆவிக்குரிய சரீரம் உயிர் தெழுதும். உயிர் தெழுதலின் அடையாளம் அவருடைய சாயல், அவருடைய வல்லமை என்பது உன் மாம்சம் விதைக்கப்பட்டு இருக்கணும். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. இப்போ ஆதாம், வேதம் என்ன சொல்லுது ஆதாமை பற்றி? வாசிங்க. தேவன் சொல்லுகிறார், மனுஷனால் மரணம் உண்டானபடியால், அதுலேயே 15 அதுக்கு 21 22 வாசிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. எப்படி ஒரு மனுஷனால பாவம் உட்பிரவேசித்ததோ அதே ஒரு மனுஷனால என்ன பண்ணுச்சு? உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. வாசிங்க. 1 கொரிந்தியர் 15 20 21 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஏன்? ஆதாம் பாவம் செய்யும் போது அநேகர் எல்லா மனுக்குழுமும் என்ன பண்ணுது? பாவத்துக்கு நியாயம் தீர்க்கப்பட்டது. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும். எந்த மனுஷன்? முந்தின மனுஷன் ஆதாம், பிந்தின மனுஷன் ஜீவனாக இயேசு கிறிஸ்து. வாசிங்க கீழே 22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும்
உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது உண்மை, இது சத்தியம். அதனால தான் தேவன் சொல்லுகிறார். அப்போ வேதம் என்ன சொல்லுது? அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். வாசிங்க பழைய ஏற்பாடுல, பாவத்தின் உன் மாம்சம் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் போது தான் ஆவிக்குரிய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். பழைய ஏற்பாட்டில் பிரமாணம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். வாசிங்க ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவார், பாவத்தின் சம்பளம்னா என்ன? மரணம். ஒரு வேலைக்கு போகிறவங்களாம் கை தூக்குங்க. வேலைக்கு போகிறவங்களாம் நல்லா கை தூக்குங்க. 1ஆம் தேதி தான் கூலிக்கு வருதுல்ல, சம்பளம் வாங்குறீங்களா? சம்பளம். இப்போ தெய்வன் சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். நீ பாவம் செஞ்சுனா மரணம் வந்துடும். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் தேவன் என்ன சொல்லுகிறார்? மாம்ச சிந்தையோ மரணம். வாசிங்க ரோமர் 8:6. ரோமர் 8. இப்போ பிரமாணம் மாறுது. பிரமாணம் மாறுது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அப்படின்னா என்ன? இது என்ன உங்களுக்கு விளங்குதா? மாம்ச சிந்தை அப்படின்னா பாருங்க, புதிய ஏற்பாட்டில் மாம்ச சிந்தையோ நீ மரணம். பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் நீ செஞ்சா தண்டனை மரணம். புதிய ஏற்பாட்டில் உன் சிந்தையே. அதனால தான் வேதம் சொல்லுது, விழுகு ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் தெரியுமா? எல்லாம் கவனிங்க, என்ன பாருங்கள், விழுகு ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்? உன் சரீரத்தில் நீ விபச்சாரம் செய்யும் போது விழுக வந்துடும். அதே போல் உன் சிந்தனையில் நீ விபச்சாரம் செய்யும் போது விழுக வந்துடும். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. உன் சரீரத்தில் ஆண்டவரே ரைட்டு, சரீரத்தில் விபச்சாரம் செய்யலை, உன் சிந்தனையில் நீ விபச்சாரம் செய்யும்போது விழுக வந்துடும். அதே போல் நீ பெருமையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். இந்த 3 விஷயத்தை நீ ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும். உயிர்த்தெழுதலின் சாயல், உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னா எப்படி ஒரு மனுஷனுக்கு விழுக வருது? சரீரத்தில் விபச்சாரம், சிந்தையில் விபச்சாரம், அப்போ என்ன பண்ணுற? பெருமையாக இருந்தால் விழுகை வந்து விடுவோம். வாசிங்க யாக்கோபு 4:6. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதனால நீ விழுக வராதபடி. அதனால தான் வேதம் சொல்லுது, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிரு. உயிர்த்தெழுதலுக்கு வந்துட்டு நீ என்ன பண்ணு? எச்சரிக்கையாரு. நீ பரிசுத்தமாக இருக்க நீ சொல்கிற, எச்சரிக்கையாயிரு. நீ தேவனுடைய ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிற, நீ எச்சரிக்கையாய் நீ இரு. கர்த்தருக்காக நீ பாடு சகிக்கிறேன்னு நீ சொல்கிற, எச்சரிக்கையாயிரு. ஏன் நிற்கிறவன் என்று சொல்லுகிறேன், விழாதபடி நீ எச்சரிக்கை. விழுகை எல்லாத்துக்கும் வரும், ஆனால் நீ காத்துக்கொள்ளும். விழுகை எப்படி வரும்? நீ வேச்சாரம் சரீரத்தில் தான் விழுகை வந்துடும். அதனால் விழுகை எல்லாத்துக்கும் வரும்னா தேவன் என்ன பண்ண? விழுந்துருவ. தேவன் அடிப்பார். ஆனால் உன் கையில் இருக்க பிரயாசத்தெல்லாம் பிடிங்கிடுவார். உன்னோட ஊழியம் கைவிட்டு போயிடும், உன் ஆசீர்வாதம் கைவிட்டு போயிடும். ஆனால் என்ன பண்ணுவார்? உன்னை அடித்து 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 சீர்படுத்தி பரலோகத்துக்கு எடுத்துருவார். அதனால தான் பாருங்கள், சவுலுக்கு அவன் மேல், தாவீதுக்கோ என்னுடைய கிருபை இருந்தது, சவுலுக்கோ கிருபை இல்லை. எதை காட்டுகிறது? சவுல் அரசாண்ட வருஷம் எத்தனை தெரியுமா? யாராவது சொல்லுங்க சாட்டுன்னு. தப்பு. சவுல் அரசாண்ட வருஷம் எவ்வளோ தெரியா? தாவீது அரசாண்ட வருஷம் எவ்வளோ? சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. சவுல் அரசாண்ட வருஷம் 40. சவுல் மாம்சத்துக்கு உட்பட்டவன், தேவன் மேலே பிரியமாவே இல்லை. ஆனால் சவுல் அரசாண்ட வருஷம் 40 வருஷம். அதே போல தாவீது அரசாண்ட வருஷமும் அதே 40 வருஷம் தான். நாளுக்கு நாளுக்கு பக்தி. அவன் என்ன பண்ண? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது போல, இந்த காலை வேளையில் பேசுகிற நானும் கேட்குற நீங்களும் நாளுக்கு நாள் நீ உயிர் தெழுதலின் சாயலும் உயிர் தெழுதலின் வல்லமையிலும் நீ விருத்தி அடையணும். விருத்தி அடையணும். அதான் தேவன் விரும்புகிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நீ விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்கும்படி தேவன் உன்னையனே அழைக்கிறார். உயிர்த்தெழுதலின் சாயல் உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரித்துக் கொள்ளும்படி தேவன் இடைப்படுகிறார், சபையை பலப்படுத்துகிறார். அப்போ இந்த காலவேளையில் தேவன் அதான் சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ம சரீரம் சாகணும், ஜென்ம சரீரம் சாகணும், ஜென்ம சரீரம். அதனால்தான் ஆதியாகத்தில் இருங்க 17 அதிகாரமாக பாருங்க. தேவன் என்ன பண்ணுறா? இப்போ வாக்குத்தத்தம் வந்த பிறகு அடிமையானவளும் அடிமையான பிள்ளையும் நீ என்ன பண்ணு? புறம்பே தள்ளு, வெளியே தள்ளு. வாக்குத்தத்தம் நீ என்ன பண்ண? ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னால நீ தான் வாயாடி, நீ தான் என்ன பண்ணுற? பேட்ட ரவுடி. ஒன்றை தான் ஆண்டு சபைக்குள்ள கொண்டு இருக்கிறாரு. பெரிய ஆள் நீங்களாம் என்ன பாருங்கள், பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய ஆளு. உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களே இல்லை. 2 விசுவாசி சண்டை வந்தால் போதும், இறக்கட்டா எங்கே புளியந்தோப்பில் அவரு, நான் இறக்கட்டா வியாசர் படியில். என்ன விசுவாசிகளே இப்படி சண்டை போட்டுக்கிறான்னா என்ன பண்ணுறது? வெளியே போய் என்ன போய் பஞ்சாயத்து பண்ணுறது? சொல்லுங்கள். ஒருத்தர் சொல்கிறாரு இறக்கட்டா என்ன இறக்கட்டான்னா ஆள் எங்கேயோ புளியந்தோப்பில் சொல்கிறாரு. அவர் இறக்கட்டான்னு எங்கே சொல்கிறாரு?
வியாசர்பாடியில் அவர் சொல்கிறார் அங்கே இருக்கட்டா பாருங்க. அப்போது தேவன் என்ன, நீ தான் இஸ்மவேல். நீ யார்? நீ இஸ்மவேல். ஈசாக்கு வரான் யார்? ஆவிக்குரிய சரீரம் தான் ஈசாக்கு. வாக்குத்தத்தம் வந்த பிறகு என்ன சொல்கிறாரு தேவன்? சாரால் சொல்வதை கேள், நீ அடிமையாளவளும் அடிமையான பெண்ணும் புறம்பே நீ தள்ளணும், உன் மாம்ச சரீரத்தை நீ வெளியே தள்ளணும். இப்போ நானா வெளியே தள்ள முடியும்? உன் வீட்டில் வந்து நீ பண்ணுற அட்டகாசெல்லாம் யாருக்கு தெரியும்? இப்போ என்ன வாலிப பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகுது, காலேஜுக்கு போகுதுங்க. காலேஜுக்கு போகுது நான் என்ன சொன்னேன், என் பொண்ணு காலேஜ் போச்சுன்னா டிரைவர். யார்? டிரைவர். நான் தான் டிரைவர். இல்லைன்னா ஒரு டிரைவர் நியமிக்கப்படுறேன். உன்னை தனியாகவே அனுப்ப மாட்டேன்ட்டேன். நீ காலேஜுக்கு போகிறேன்னு எங்கே போகிறேன்னு யாருக்கு தெரியும்? எங்கே ஊரை சுற்றுறேன்னு தெரியாதுல்ல. அவள் இப்போ ஸ்கூல் தான் படிக்கிறா, 12th ஸ்டாண்டர்ட், காலேஜுக்கே போகல. அதனால அது என்னுடைய வீட்டின் பிரமாணம் என்ன, உன்னை தனியாகவே விடுகிறது இல்லை நான். நீ எங்கே போகிறேன்னு யாருக்கு தெரியும்? அதனால வாசிங்க. ஆதியாகமம் 21:10. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றால். ஆமென். அப்போ இங்கே வந்துருங்க. தேவன் சொல்றாரு, தேவன் யார் மேலே இறங்க சித்தமா இருக்கிறாரோ அதனால தான் தேவன் சொல்கிறார். எதில் வரும்? ரோமரில் வாசிங்க. தேவன் பாருங்க யார் மேல். அப்போ தேவன் நியமிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் நீ உன் ஜென்ம சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டாதான் ஆவிக்குரிய சரீரம் உயிர் எழுதலின் சாயலும் வல்லமை நீ அடைய முடியும். அதனால தான் அடிமை ஃபர்ஸ்ட் பிறக்கிறது இஸ்மேல். வாசிங்க வேகமா, இதை ரோமரில் வாசிங்க. தேவன் யாரை முன் குறித்தாரு? யூதர்கள் அல்ல. ரோமர் 9:11 பிள்ளைகளினும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனை தெரிந்து கொள்ளுகிறபடியே அவருடைய தீர்மானம் கிரியினால் நிலை நிற்காமல் அழைக்கிறவனாலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. இவரே மூத்தவன் யாரு? ஏசா. இளையவன் யாரு? யாக்கோபு. தேவன் என்ன சொல்றாரு? மூத்தவனை வெறுத்து இளையவனை. அப்படின்னா என்ன ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? மூத்தவனை யாரு? அதனால தான் தேவன் சொல்றாரு பாருங்க, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். மூத்த சரீரம் யாரு? மூத்த சரீரம் இஸ்மேல். ஏசா மூத்த சரீரம், யாக்கோபு இளைய சரீரம், ஈசாக்கு இளைய சரீரம். அதனால தேவன் சொல்லுகிறார் பழைய ஏற்பாடுல, இஸ்மேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. யார் இஸ்மேல்? சொல்லுங்க, யார் இஸ்மேல்? எல்லாம் பாருங்க, இஸ்மேல் யாரு? யார் இஸ்மேல்? இல்லை இல்லை, நீ தான் இஸ்மேல். சொல்லு, ஆண்டவரே நான் தாயா இஸ்மேல். அவன் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க எல்லாரும், பெரிய இஸ்மேல் நான் தாயா. இந்த இஸ்மேல், இந்த இஸ்மேல தேவன் உயிர்த்தெழுதலின் சாயலும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுத்து உன்னை என்ன பண்ணுறாரு? அதனால வேறு சொல்றது இஸ்மேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. வாசிங்க அப்படியே சொல்றீங்க. 17:18 யார் இஸ்மேல்னா அங்கே இஸ்மேலா? எவ்வளோ இஸ்மேலில் சபையில் உட்காந்துருக்கீங்க? வாசிங்க. ஆதியாகமம் 17:18 இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்போ அதனால பிழைப்பானாக இஸ்மேல் வந்துட்டான். இப்போ வாக்குத்தத்தம் வந்த பிறகு அடிமையானவனும் யார? அவன் மகனையும் புறம்பே தள்ளு. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. வாக்குத்தத்தம் வந்துருச்சு, ஏசு வந்துட்டா, நீ ரட்சிக்கப்பட்ட, முழுக்க நேரம் எடுத்தது, உயிர்த்தெழுதலின் சாயலுக்கும் வல்லமைக்கும் சபைக்கு இணைக்கப்பட்டு இருக்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற சபைக்கும் வந்துட்ட. நீ என்ன பண்ற? இப்போ நீ தான் வெளியே தள்ளணும். இஸ்மேல் வாசிங்க. உன் மாம்ச சரீரம் விதைக்கப்படும் போது தான் உயிர்த்தெழுதலின் சரீரம் எழுந்திருக்கும். ஆதியாகமம் 21:10 ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். ஆமென். அப்போ தேவன் சொல்லுகிறார் இஸ்மேல் பிழைத்திருப்பானாக, பிழைக்கும். அதனால வேதம் சொல்லுது, உன் மாம்ச சரீரத்தை மாம்சன் கிரிகளை ஆவியினால் நீ என்ன பண்ண? செய்களை அழிக்கும் போது நீ பிழைப்ப. இஸ்மேல் பிழைப்பானாக அப்படின்னா என்ன? வாசிங்க ரோமர் 8:13 வசனம். இஸ்மேல் பிழைப்பானாகனா என்ன? நீ எப்படி பிழைக்க முடியும்? கவனிங்க. நீ தான் இஸ்மேல். வாக்குத்தத்தம் வந்துருச்சு, புறமான மாம்ச சரீரத்தை நீ வெளியே தள்ளணும். நீ எப்படி நீ பிழைக்க முடியும்? ஆண்டு சொல்றாங்க மாம்சத்தின்படி பிழைத்தால், ரோமர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இதுதான் பிழைக்கத்தக்க கனி. இஸ்மேல் பிழைப்பானாக அப்படின்னா நீ உன் மாம்சத்தின்படி நீ பிழைக்க கூடாது. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நீ என்ன பண்ணணும்? அழிக்கணும். அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். அதனால்தான் என்ன பண்ணுவாங்க, சபையில் காத்திருப்பு கூட்டம் இருக்கும். ஏன்? ஒரு 2 மணி நேரம், 1 hour 20 minutes நீ ஜெபிக்கிற. எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும்? நீ பார்த்து ஆவினா லதரல மனக்க அரபா சுருபி, நீ பாரி வாயத்தின அந்நிய பாஷை மணி கணக்கில் பேசும்போது மாம்சம் என்ன பண்ணுமா? உன் மாம்சம் அழியும். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கிட்டலாம் நான் பழகியிருக்கேன், தாழ்மையாக சொல்கிறேன்.
ஒரு வாட்டி சாம்சன் ஐயா சொல்லுவார், அவர் சர்ச்சில் நான் பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும்போது என்ன சொன்னார், ஒரு மனுஷனுக்கு வேறு சொல்லுது உன் வீட்டாரே சத்ரு, வேறு என்ன சொல்லுது உன் வீட்டாரே சத்ரு இல்லை, சொந்த வீடு. புருஷனுக்கு எதிரியே மனைவி தான், மனைவிக்கு எதிரியே புருஷன் தான். புருஷன் மனைவி ஒழுங்காக இருந்தாங்களா அவனுக்கு எதிரியே பிள்ளைங்க தான். ஊழியக்காரனுக்கு எதிரியே யார்? நீங்கள் தானே எங்களுடைய பிள்ளைங்க. அடங்காத விசுவாசிங்க தான், கொட்டாச்சல் கொடுத்துருவானுங்க. பாஸ்டர் செய்யாதனா அப்போ தான் செய்வான், நில்லுனா இவன் அப்போ தான் நடப்பான், நடனா இவன் அப்போ தான் உட்காந்துருவான். என்ன பண்ணுறது? இவனை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போது இப்போ தேவன் பாருங்கள் இடைப்படுகிறார். இப்போ தேவன் சொல்லுகிறார், அப்போது உன் வீட்டாரே உன் சத்ரு, சொந்த வீடு. அவர் சாம்சன் என்ன சொன்னார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக சத்ரு இருக்குது, ஆனால் நம்ம சொந்த சரீரமே நமக்கு சத்ருவாக மாறி விடுவான். விளங்குதா? உன் சொந்த சரீரம் சத்ருவாக மாறிடும். அதுதான் முதல் சத்ருவே. நீ பரிசுத்தமாக வாழாதபடி தடை செய்கிறது உன்னுடைய சொந்த சரீரம். அதனால தான் நீ மாம்சத்தின்படி நீ பிழைக்கக்கூடாது, ஆவினால் நீ அந்த கிரியை அழிக்கும்போது பிழைப்ப. அப்படி தேவன் சொல்லுகிறார், இஸ்மேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. நீ தான் இஸ்மேல். இப்போ வாக்குத்தத்தம் வந்துருச்சு. இப்போ ஈசாக்கா நீ மாறிடணும். நீ யார்? இப்போ யார்? நான் யார் தெரியுமா? சொல்லுங்கள். அதெல்லாம் பேசுகிறீங்களா சபையில்? நான் யார் தெரியுமா? எனக்கு தெரியலையா? நீங்களாம் பேசுகிறது இருந்தால் தான் தெரியும். அதை நீ யாருன்னு எல்லாம் தேவனுக்கு தெரியும். நீ யார், உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், நீ எத்தனையாவது மனைவிக்கு நீ பிறந்த, ஆண்டவர் எல்லாம் பட்டியல் போட்டுவார். உங்கள் அப்பா எப்படியேப்பட்ட பரிசுத்துவான், உங்கள் அம்மா எப்படி தெரியுமா, ஆண்டவர் நீ யாருன்னு கேட்டுப்பார். அப்படியே பாட்டு மானத்தை வாங்கிடுவார் ஆண்டவர். பட்டுன்னு போட்டுருவார். நீ யாருக்கு பிறந்தன்னு கூட சொல்லிடுவார். அதெல்லாம் நம்ம போக வேண்டாம் ஆழமாக. அதனால் தேவன் இடைப்படுகிறார், நல்லா கற்றுக்கொள்ளுங்க. அதனால தான் தேவன் சொல்கிறார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழியே தனித்திருக்கும். எப்படி உயிர் எழுதுன்னு சாயல் வரும். கோதுமை மணி, யார் கோதுமை மணி? இயேசு தான் அந்த கோதுமை மணி. நிலத்தில் விழுந்து செத்து அநேகரை ரட்சித்தது போல உன் மாம்சக்கிரியே சாகணும். உன் புருஷன் ஏன் மாறலை தெரியுமா? ஏன் நீ இன்னும் சாகலை, மாம்சத்துக்கு மறிக்கல. உன் மனைவி ஏன் மாறலை, உன் பிள்ளைங்க ஏன் மாறலை, குடும்பம் ஏன் சீர்படலை, சில வேளை சில சீர்படாத சபை ஏன் அப்படி, ஏன் நீ மாம்சத்துக்கு நீ மறிக்கல. கோதுமை மணியானது நிலத்தில் வந்து செத்தாளுடைய தனித்திருக்கும் தேவன் சொல்லுகிறாரு. கோதுமை மணி யார்? இயேசு தான் அந்த கோதுமை மணி. வாசிங்க யோவான் 12:24. யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஏன் அதுக்கு வேற மேனி வருது? என்ன வேற மேனி? உன் மாம்சம் சாகணும். உன் சுயம், உன் பலன், உன் ஞானம், உன் ஆதிக்கம், உன்னுடைய அறிவு, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய கையின் பிரயாசம், உன்னுடைய பலன், உன்னுடைய திறமை, நீ தேவனுடைய சித்தம் செய்கிறதுக்கு நீ உன்னுடைய திறமையோ, உன்னுடைய தாளந்தையோ, உன்னுடைய அறிவையோ, உன்னுடைய பலத்தையோ, உன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் நீ எதுவுமே உனக்கு உதவாது தேவனுடைய சித்தம் செய்கிறதுக்கு. அதனால தான் என்ன பண்ண, ஸ்கல் மவுண்டன் பேர். இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க. அது என்ன பேர்? அந்த மலைக்கு பேர் கபாலஸ்தலம், கொல்கத்தா. அப்படின்னா இங்கிலீஷில் என்ன? இங்கிலீஷ் பைபிள் எடுத்தீங்கன்னா யாரை படிங்க, அதுக்கு என்ன பேர்? ஸ்கல் மவுண்டன். தேவனுடைய சித்தம் செய்ய உன் சிலுவை நீ எடுத்து வா, இயேசு சொல்கிறார். ஆனால் எங்கே தேவனை சிலுவையில் அறையிறாங்க? கபாலஸ்தலம், ஸ்கல் மவுண்டன். ஸ்கல்லுன்னு என்ன? மண்டோடு. மண்டை ஓடுல என்ன இல்லை? மண்டை ஓடுல என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. மூளை இல்லை. மூளையை யூஸ் பண்ணாத. இது தேவனுடைய சித்தம் செய்கிறதுக்கு நீ உன் மூளையை நீ யூஸ் பண்ணக்கூடாது. நீ தான் மக்கு மாதிரி இருக்க, படிப்பே ஏறலை, நீ உன் மூளையை யூஸ் பண்ணாத. இல்லை சொல்லுவார்ல, ஆண்டவரே சோத்திரம் தலை மயிரே இல்லையா தலையில், ஜெபம் பண்ணு. நான் அப்படியே ஜெபம் பண்ணேன். எங்கள் அப்பாவை தாத்தா வழுக்க, எங்கள் அப்பா வழுக்க, ஆண்டவரை என் அண்ணன் வழுக்க, என் தம்பி வழுக்க, சோத்திரம் ஒரு முடி விழுந்தால் 2 முடி வளர்னியா, தலைமயிரெல்லாம் நான் டையே எடுக்க மாட்டேன், முடியை கொட்டல பாருங்க. இல்லையா பாருங்க, எல்லாமே வழுக்க, தலை மயிரே கிடையாது. உன் தலையில் மயிரே இல்லை, நீ அழகாக நீ எப்படியா இருக்க? எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுக்கு என்ன அழகா சொல்லுங்க? முடி தான் முக்கால் அழகு. ஒரு பெண்ணுக்கு என்ன அழகு? இப்போயே அவளுக்கு முடியை வெட்டிக்கிறாளுங்க பெண்ணு. இப்போ இவன் என்ன பண்ணுறான்? முடியை நீ இல்லாமல் வளர்க்குறான். இப்பெல்லாம் மாறிடுச்சு. எப்படி டெக்னாலஜி மாறுதோ, இவன் வெட்டிக்கிறா, குட்டையாக வெட்டிக்கிறா. இப்போ இவன் நீளமாக வளர்க்குறான். எல்லாம் டெக்னாலஜியில் மாறி எப்படி இப்போ உயிர் எழுதுன சாயல் இவன் என்ன பண்ணுறது? என்னன்னு கேட்டால், நான் இயேசுனுடைய சாயல் தரித்து கொண்டு இருக்கிறேன்னா. ஏன்னா இயேசு அப்பா மாதிரியே அப்படியே நீட்டாக முடி வச்சு செத்தாக தான் தெரியும் நீ ஏசப்பாட்ட போறியா இல்லை பிசாசிட்ட போறியான்னு. இப்போ தேவன் இடைப்படுகிறார். உயிர் எழுதலின் சாயல் அப்படின்னா கோதுமை மணியார் நிலத்தில் விழுந்து செத்தால் வழிய நீ சாகணும். அதனால தேவன் சொல்லுகிறாரு, கோதுமை மணி போஜன பலிக்கு தேவன் உதவியாய் இருக்கு. ஏன் போஜன பலிக்கு தேவன் பழைய ஏற்பாட்டில் எதை யூஸ் பண்ணுறாரு? கோதுமை மணி, கோதுமையை யூஸ் பண்ணுறாரு. கோதுமை எதை காண்பிக்கிறது? இப்போ அறியப்படாத போஜனம் என்று தேவன் சொல்லுகிறார். வாசிங்க
நீ அறியப்படாத ஒரு போஜனம் இருக்குது. என்னது அது? சீசர்கள்லாம் வராங்க. இப்போ பாஸ்டர் பாரு, அவர் கூட 12 பேர் சுற்றுவீங்களே, தெரியுங்களே, எப்போ பார்த்தாலும் மணியே பார்த்துட்டு இருப்பான். இவரோட வந்தால் சோறு நேரத்துக்கு ஒழுங்காக கிடைக்கிறது இல்லை. நைட்டு வெளியே போனால் லேட்டாக கூப்பிட்டு வர்றாரு. உபவாசனா ஒரு நாள் வச்சு மனுஷன் சாவடிக்கிறான். என்ன பண்ணுறது? நம்ம சீசர்கள்லாம் அப்படியே இப்போ டைம் பார்த்துனே இருக்காங்க, சோறு எப்போ கிடைக்குன்னு. அவர் சொல்கிறாரு, அறியப்படாத போஜனம் இருக்குது. நம்மள சோறை மறந்துட்டார் பொழுக்க பிடிக்காரு. வாசிங்க, ஏசுக்கிட்டே ஒன்று சொல்கிறாரு, சோறை மறந்துட்டாரு. அது இல்லைடா, அறியப்படாத போஜனம்னா என்ன? தேவனுடைய சித்தம் செய்கிறது தான் அறியப்படாத போஜனம். இதுதான் போஜன பலி. போஜன பலி. வாசிங்க வேகமா. யோவான் 4 கரெக்ட். 32 அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. பாருங்க, நான் புசிக்கிறதுக்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. என்ன புசிக்கிறதுக்கு? தேவனுடைய சித்தம் செய்கிறது தான் அவருடைய போஜனம். அதை வாசிங்க. தேவனுடைய சித்தம் செய்கிறது. இப்போ தேவனுக்கு என்ன பிரியமோ நீ அதான் செய்யணும். உனக்கு என்ன பிரியம், நீ அதை செய்கிறியா? அது தேவனுக்கு பிரியமா? சொல்லுங்க. ஒரு நாள் தேவன் எப்படி உயிர்த்தெழுந்து சாயலும் வல்லமையும் வரும். உனக்கு என்ன பிரியம், நீ அதை செய்யாத. தேவனுக்கு என்ன பிரியம், நீ அதை தான் செய்யணும். நீ அதை நீ பழகணும். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. இப்போ தேவன் சில வேலை சிலதை விடுன்னுவார், சிலதை விட்டுடுன்னு சொல்லுவார். நீ விடாத பட்சத்தில் தேவன் என்ன பண்ணுவார்? இப்போ தேவனே விட வைப்பார். அப்போ உனக்கு பிரச்சனையாக மாறிடும். பிரச்சனையாக சில வேலை உறவு வேண்டாம், பலப்படுத்தாத, விட்டுடுன்னுவார். நீனா பிடிச்சி பிடிச்சி வச்சுன்னா தேவன் சொல்கிற போது நீ கேட்கலன்னா தேவன் கடினமாக செயல்படுவார். தேவன் சில அதனால் நல்ல தரிசனம், நல்ல சொப்பனம், நல்ல தீர்க்க தரிசனம் தேவன் இடைப்படும் போது சில காரியத்தை விட்டுடுன்னுவார். இது வேண்டான்னு சொல்லுவார். இது உனக்கு தகுதி அல்லேன்னுவார். இங்கே நிற்காதேன்னுவார், இங்கே அமராதேன்னுவார், அந்த ஐக்கியம் வேண்டான்னுவார். நீ விடணும். நீ விடாத பட்சத்தில் தேவனை விட வைப்பார். தேவன் பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன், இப்போது மனுஷன் மீறினா அதுக்கே தண்டனை வருது இல்லை இங்கே பூமியில். இப்போ தேவன் சொல்லி நம்ம செய்யலைன்னா இப்போ தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படும் போது என்ன வரும்? வருமா வராதா? நான் பேசுகிறது புரியுதா, விளங்குதா? அப்போ தேவன் சில வேலையில் சொல்லுவார், நல்லா கற்றுக் கொடுப்பார். நீ எதை பலப்படுத்தணும், நீ எவைகளில் நீ ஐக்கியமாக இருக்கணும், நீ எந்த சபையில் நீ அடங்கி இருக்கணும். காட்டு கழுத மாதிரி ஒவ்வொரு சபைக்கும் ஓடக்கூடாது இல்லை. தேவன் உனக்கு நியமிக்கப்பட்ட இந்த சபை, இந்த ஊழியக்காரனா அவன் கையின் கீழ் நீ அடங்கி இருக்கணும். நீ அங்கே அடங்கி இருந்தால் தான் உனக்கு என்ன பண்ணணும்? அதிகாரத்துவம் வரும். ஒரே சபையில் நான் அடங்கி இருந்தோம், அங்கே தான் எங்களுக்கு ஊழியம் 10-15 வருஷம். அதுக்கப்புறம் தான் தேவன் எங்களை வெளியே கொண்டு வந்தார் இல்லையா? நாங்கள் ஊழியம் செய்யும் போதே அநேக வெளியே சபையிலலாம் கூடுவாங்க. அங்கே நான் போனதே இல்லை, நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். எப்போ என்ன ஆண்டு அங்கே வெளியே கொண்டு வரும்? அந்த கடைசி வருஷம் தான் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டு கொண்டு வந்தார். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நீ அங்கேயே நீ அடங்கி இருக்கணும். அங்கே தான் நீ கற்றுக்கொள்ள முடியும். நல்லா இயேசு தான் பிரைட் குரூம். இயேசு மணவாளன், பிரைட் குரூம், சபை மணவாட்டி. அப்போ உன் ஊழியக்காரன் பிரைட் குரூம் உன்னை என்ன பண்ணுவான்? உன்னை குரூம் பண்ணுவான். குரூம் உன்னை என்ன சத்தியத்தில் எப்படி நடத்தணும்னு உன் ஊழியக்காரனுக்கு தெரியும். விசனத்தோடு இல்லை, என்ன பண்ணணுமா? வாசிங்க. சந்தோஷத்தோடு செய்யும்படி அவன் கையின் கீழ் அடங்கி இருந்து தேவன் சொல்லுகிறார். வாசிங்க வேகமா. எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. அவர் என்ன சொல்கிறார்? நீ அடங்கி இரு, நீ கீழ்ப்படியணும். புருஷனுக்கு தான் கீழ்ப்படியல, நீ ஊழியக்காரன் கீழ்ப்படியலாம்ல. உன் மனைவிக்கு தான் நீ கீழ்ப்படியல, நீ ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியலாம்ல. பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு தான் கீழ்ப்படியல, உன் ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியலாம்ல. நீ கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படியும்போது தான் உனக்கு ஆசீர்வாதம். அதனால தேவன் இடைப்படுகிறார். அப்போ தேவன் சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், இப்போ ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வரும். அப்போது மரணம் ஜீவனாக எப்படி மாறுகிறது? வேதத்தில் பார்க்குறோம், அநேக உயிர்த்தெழுதல் இருக்குது. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 10 பேர் உயிர்த்தெழுந்தார். அவங்கள பேரெல்லாம் பட்டியல் போட்டு வரலாம். ஆனால் உயிர்த்தெழுதல் வரிசை என்பது 7 தான் புதிய ஏற்பாட்டில். ஆனால் இப்போ மரணம் எப்படி ஜீவனாக மாறுனது? ஒரு 12 வருடம் உள்ள பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இல்லை, 12 வருடம். அதே வேதம் சொல்லுது, ஜெப ஆளு தலைவனுடைய சிறு பிள்ளை அதே 12 வயது உள்ள சிறுமி தான். இப்போது வேதம் என்ன சொல்லுது? இந்த வசனத்தை கரெக்டாக வாசிங்க. மார்க் 5:25 வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்ரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவையெல்லாம் செலவழித்து தனக்கு உண்டானவையில் எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது குணமே அடையலை. சரியா? மார்க் 5:20. இப்போ மார்க் 5:42 வாசிங்க. உடனே சிறு பெண் எழுந்திருந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய். பாருங்க, இவ 12 வயது, அவ என்ன 12 வருடம் உள்ள பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இந்த சின்ன பிள்ளை என்ன 12 வயசு வருஷம். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுது,
நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நீ என்ன பண்ணு. பிரயோஜனப்படுத்து. இப்போ தேவன் எப்படி காலத்தை விவரித்து காண்பிக்கிறார். 12 வருஷம் தான். ஆனால் காலங்கள் எப்படி மாறுது. வயசானவங்க 12 வருஷம், சிறு பிள்ளை 12 வயது இல்லை. இது வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால். எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ தேவன் எப்படி இடைப்படுகிறார். எல்லாத்துக்கும் பூரணம் என்பது ஒன்று வேதத்தில் உண்டு. அதனால தான் வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது, ஞானம் தன் வீட்டை 7 தூண்களால் வாசிங்க. ஞானம் தன் வீட்டை 7 தூண்களால் சித்திரம் தீர்த்து. 7 தூணில் வீடை கட்ட முடியுமா. வீடு தானே. ஆவிக்குரிய சரீரம் தான் வீடு. எல்லாம் கவனிங்க. ஆவிக்குரிய சரீரம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. இவன் வீட்டில் போட்டு வச்சிருப்பான், கர்த்தர் வீட்டை கட்டணும். இவன் வீடு ஓட்ட வீடாக இருக்கும். தேவன் உன் வீடியா மாம்சத்தை பார்க்குறாரு. கர்த்தர் இந்த ஆவிக்குரிய வீடை கட்டணும். அதனால தான் தேவன் ஞானம் தன் வீட்டை வேகமாக வாசிங்க. நீதிமொழிகள் 9:1 ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. போதும். இதை வாசிங்க. கர்த்தர் தன் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாச விருதா. ஏன் வாண்டு சொல்ற. ஞானம் என்ன. பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது பரிசுத்தம். எங்க ஞானம் எங்கிருந்து வருது. பரம்னா ஹெவன். நீ என்ன தேவனே நீ பார்க்கணும். ஆண்டவரே அறிவே இல்லைன்னு சொல்ல. அது எனக்கு தெரியும் உனக்கு அறிவு இல்லைன்னு நானே சொல்லிடுவேன். ஏன் ஆண்டுட்டு ஜோம் பண்ணி கேட்குற. எல்லாம் பாருங்க. எல்லாம் பாருங்க. உனக்கு தான் அறிவு இல்லைன்னு எங்களுக்கு தெரியுமே. அப்போ நம்ம இப்படியா ஆண்டர் பேசுகிறாரு. நான் தான் அப்படி பேசுவேன். உதயனை இடைப்படுகிறாரு. வாசிங்க. சங்கீதம் 127:1-2 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாச விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதில் காவலாளி. கர்த்தர் வீட்டை கட்டாராகில். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. தேவன் சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நீ பிரயோஜனப்படுத்தணும். நீ எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். இப்போ என்ன பார்த்தோம். 7 தூண்கள். 7னா பூரணம். காலத்தை தேவன் எப்படி பிரிக்கிறார். எல்லாம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் நொடி இல்லை நொடி. அடுத்தது நிமிடம். 2வது 3வது 1 மணி நேரம். 4வது 1 நாள். 5வது 1 மாதம். 6வது 1 வாரம். 7வது 1 வருஷம். 7 பூரணம். தெரியுதா. நாட்கள் பொல்லாதவைகளானதால் நீ காலத்தை நீ என்ன பண்ணும். நீ பிரயோஜனப்படுத்தணும். நீ எல்லாத்தையும் நீ பிரிக்கலாம். எல்லாத்தையும். விசுவாசத்தை 7ஆக பிரிக்கலாம். பரிசுத்தத்தை 7ஆக பிரிக்கலாம். பாவத்தை 7ஆக பிரிக்கலாம். உயிர்த்தெழுதலை 7ஆக பிரிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் 7. இப்போ அதை சொல்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் யார் எல்லாம் 7ஆக பிரிக்கலாம். வேதம் என்ன சொல்லுது. ஜெயம் கொள்ளுகிறவன் ஃபர்ஸ்ட் பரதேசிகள் மத்தியில் இருக்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணம் அவனை சேதப்படுத்துவதில்லை. ஜெயம் கொள்ளுகிறவன் 3வது மறைவான மன்னா கொடுக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ தேவன் ஜாதிகள் மேல் அதிகாரம் பெற்றது போல உனக்கும் அதிகாரம் பெற கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். 5 6வது ஜெயம் கொள்ளுகிறவன் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவார். 7வது ஜெயம் கொள்ளுகிறவன் அவர் ஜெயித்து பிதாவுடைய சிங்காசனத்தில் அமர்ந்தது போல உன்னையும் அமர செய்வார். விளங்குதா. பூரணம். எல்லாமே 7 பட்டு பிரிச்சிடலாம். இப்போ எல்லாம் பார்க்க நேரம் இல்லை. அதனால தேவன் சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன பண்ணு பிரயோஜனப்படுத்து. 12 வருடம் இல்லை என்ன பண்ணு ஒரு சிறு பெண். அதே 12 வருடம் இல்லை பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. நீ என்ன காலத்தில் இருக்க. நீ சின்ன பிள்ளையா இருக்கியா. நீ வயோதினையா இருக்கியா. வயசானவங்களா இருக்கீங்களா. எல்லாருக்கும் பிரச்சனை வரும். எல்லாருக்கும் என்ன வரும் பிரச்சனை. எல்லாருக்கும் இருக்குது. வேதனைகள் உண்டு. எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு. எல்லாருக்கும் துயரங்கள் உண்டு. எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. எல்லாருக்கும் கண்ணீர் உண்டு. நான் இப்போ சிரிக்கலாம், கண்டிப்பாக பின்னாலே வந்துடும். ஏன் மனுஷன்னா பாடு அனுபவிக்க மனுஷன் பிறந்திருக்கிறான். வேதவசனம் சொல்லுது. வாசிக்க வேகமா. ஏன் நீ தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் வல்லமையும் பெறும்பொழுது தான் நீ இவைகளினே ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தினே பிரயோஜனப்படுத்து. இப்போ எடுத்தீங்கன்னா வாசிங்க. மனுஷன் பாடு அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான். இப்போது ஃபஸ்ட்டு மார்க் 5:25 என்ன பார்த்தோம். 12 வருஷமுள்ள பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அதோடைய விடை என்ன வாசிங்க. மார்க் 5:34. அதுக்கு என்ன விட ஆண்டு கொடுக்குறார் பாருங்கள். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. 12 வருஷமுள்ள பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து தேவன் என்ன சொல்கிறார். மார்க் 5:34 வாசிங்க வேகமா. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதனை நீங்கி. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. இதான் தேவன் கொடுக்குற பதில். அதே போல் மார்க் 5:42 என்ன பார்த்தோம். 12 வருடம் உள்ள ஜெப ஆலய தலைவனுடைய ஒரு சிறு பிள்ளை மறித்து விட்டாள். அதுக்கு விடை என்ன. மார்க் 5:36 வாசிங்க. 5:36 அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. பாருங்க, பயப்படாத, விசுவாச உள்ளவனாய் இரு என்று
சொல்லி என்ன உயிர்த்தெழுதலுக்கு என்ன? இப்போ உயிர்த்தெழுதலின் சாயல் வல்லமை நீ வரணும்னா உனக்கு ஆழமான ஒரு விசுவாசம் தேவை. இயேசு உயிர்த்தெழுந்தார், சீஷருக்கு வெளிப்பட்டார். ஆனால் என்ன பண்ணார்? அவருடைய கடின இருதயத்தையும் பொல்லாத அவிசுவாசத்தையும் கொடுத்து தேவன் என்ன பண்ணாரா? கண்டனம் பண்ணினார். தெரியுமா உங்களுக்கு? உயிர்த்தெழுதல் என்ன? நீ விசுவாசம் இருக்கா உன் வாழ்க்கையில்? உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கா? இந்த கால வேளையில் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஏன்? மரித்தோர்ந்து உயிர்ப்பிக்கிற ஆவி உன் சரீரத்தில் வாசமாக இருந்தால் தேவன் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்போ என்ன? விசுவாசம். விசுவாசம். மார்க் வாசிங்க, மார்க்கு 16:14 வாசிங்க. 16:14 இயேசு எப்படி கடிந்து கொள்கிறார் பாருங்க. எவைகளையும் கடிந்து கொள்கிறார்? தேவனுக்கு பிடிக்காத ரெண்டு என்ன? கடின இருதயம், பொல்லாத கடினமான இருதயம், அவிசுவாசம் தான். வாசிங்க. மார்க் 16:14 அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இயேசு என்ன கடிந்து கொண்டார்? அவர்களை அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் தேவன் கடிந்து கொண்டார், கடிந்து கொள்கிறார். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இல்லாதபடி எச்சரிக்காரு. எபிரேயர் 3:10 வரதா பாருங்க. எபிரேயர் 3:12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் பாருங்க, பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்க. அவிசுவாசியாய் இராமல் விசுவாச உள்ளவனாய் இரு. விசுவாசம் என்ன? எல்லாம் கவனிங்க, எல்லாம் என்ன பாருங்க. விசுவாசம் என்ன? பொதுவான ரட்சிப்பை குறித்து ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட பொதுவான விசுவாசத்தை குறித்து தேவன் பேசல. வாசிங்க. இயேசுவை நீர விசுவாசத்தை ஆரம்ப காலகட்டத்தில் இயேசு மேலே இருக்க அன்பு நிமித்தம் ஆரம்ப காலத்துக்கட்டத்தில் ஒரு விசுவாசம் இருக்கும் கொஞ்சம், இல்லை? அது பேர் என்ன? வாசிங்க. யூதா 3ஆம் வசனம். யூதா 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பொதுவான ரட்சிப்பு ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்த பொதுவான ரட்சிப்பு ஆரம்ப காலத்தில் இல்லை, சின்ன கொஞ்சம் விசுவாசம். அதனால தான் தேவன் சொல்கிறார், கணுக்கால் அளவில், முழங்கால் அளவில், இடுப்பு அளவில், எவ்வளோ நீச்சல் ஆழத்துக்கு வான்றார். ஆழத்துக்கு வா. நீ ஆழத்துக்கு வரியா? இயேசு சொல்கிறார் ஆழத்துக்கு. இந்த கால வேளையில் தேவன் சொல்கிறார், வெறுமையாக இருக்க உன் படகை நோக்கி இயேசு வருகிறார். கடல் மேல் வருகிறார். வெறுமையாக இருக்க, ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்கிற, சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிற, சமாதானம் இல்லைன்னு சொல்கிற, உன்னை பார்த்து தான் தேவன் சொல்கிறார், ஆழத்துக்கு வா. படகை நீ என்ன பண்ணு? நீ ஆழத்துக்கு கொண்டு வா. விசுவாசமான கப்பலை நீ எங்கே? நீ ஆழத்துக்கு வா. நீ என்ன கடற்கரையிலேயே இருந்து என்ன நெத்தலி தான் உனக்கு வரும். சில மனைவியெல்லாம் பாருங்கள், உன்னை கல்யாணம் கட்டி என்னையாச்சு? எங்கள் அப்பா வீட்டில் அது வஞ்சரமாக போட்டார். நீ சாகிற வரைக்கும் நீ நெத்திலி மீன் தான் வாங்குற. சில பேர் வாங்குவாங்க 100 ரூபாய் 200 ரூபாய்க்கெல்லாம், யாரையும் பரியாசம் இல்லை. டிசைனாக மீன் வாங்கிட்டு வருவான். பார்த்தீங்களா? எனக்கு 3 வெரைட்டி மீன் தான் பிடிக்கும். அது தவிர நான் சாப்பிட்டதும் கிடையாது, பிடிக்கவும் பிடிக்காது. அதை சொல்லவும் விரும்பல. டிசைனாக இந்த 50 ரூபாய்க்கும் 25 ரூபாய்க்கும் 75 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் பாருங்கள். சில பேர் கூறு போட்டுவானுங்க 200 ரூபாய்னா. எல்லா டிசைன் அதில் எல்லாம் ஒன்று இருக்கும். அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? சொல்லுங்கள். உன்னை கல்யாணம் கட்டி என்னையாச்சு? எப்போ பார்த்தாலும் சின்ன மீன் தான். நீ தான் இயேசுக்கிட்ட வந்துட்ட, இப்போ ஏன் அதை பற்றி பேசுகிற? இப்போ இயேசு உன்னை பார்த்து சொல்ல, வெறுமையாக இருக்க உன் படகை நோக்கி இயேசு அழைக்கிறார். ஆழத்துக்கு வா, ஆழத்துக்கு வா. உன் விசுவாச வாழ்க்கையை வலையை நீ ஆழத்தில் போடு. பாருங்கள், கணுக்கால் அளவில், முழங்கால் அளவில், இடுப்பு அளவில் உன் விசுவாசம். இயேசுக்காக நீ என்ன பண்ணு? பெரியவைகளை செய்ய விரும்ப, இயேசு உனக்காக பெரியவைகளை செய்வார். இல்லையா? உன் விசுவாசத்தை கொண்டு, உன் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வாசிங்க வேகமா. 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ கணுக்கால் அளவில் எசேக்கியேல், முழங்கால் அளவில் 47, இடுப்பு அளவில் என்ன? ஆழத்துக்கு வா. இயேசுவை நீ அறிகிற அப்படின்னா நீ ஆழத்துக்கு வரணும். இயேசு சொல்லுவார், நீ ஜெபிக்கணும். சில வேளை மாத்திரம் சுகம் கொடுக்காது. எல்லாம் என்ன பாருங்கள், இப்போ நிறைய பேருக்கு இல்லை பிபி இருக்கும், சுகர் இருக்கும். நான் யாரையும் கை தூக்க சொல்லலை. நிறைய வியாதி இருக்கும். வியாதிக்கு தான் அளவே இல்லையே. கிறிஸ்தவன் வந்து சொல்லுவான், என்ன ஊழியர்கிட்ட, ஐயா நான் போனேன், டயக்னோஸ் பண்ணாங்க இந்த வியாதி. டாக்டர் என்ன சொல்லிட்டாரு? 10 லட்சம் பேருக்கு உனக்கு தான் வரும்ட்டாரு. இவன் என்ன பண்ணுவான்? இது வந்து பெருசாக பெரிய அம்பானி போர்டு மாதிரி 10 லட்சத்துக்கு பேருக்கு எனக்கு தான், 10 லட்சத்துக்கு பேருக்கு எனக்கு தான், 10 லட்சம் பேருக்கு எனக்கு தான் சொன்ன மாதிரி இவர் ஊர் ஃபுல்லாக இவர் சாட்சி சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அது சாட்சி. அது ஏன் 10 லட்சத்து பேருக்கு உனக்கு வருகிறத பெருசாக நீ சொல்கிறத காட்டிலும் இப்போ தேவன் என்ன சொல்லுவார்? உன் வியாதியை பாட்டு
அதனால் தேவன் சொல்கிறாரு, நீ ஆழமாக நீ ஜெபிக்கும் போது நீ காலையில் 4 மணிக்கு எழுந்து நீ ஜெபிக்கணும். நீ ஜெபிக்கலைன்னா உனக்கு சுகம் வராது. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. உபவாசம் போடுறேன்னு சொல்லி நீ ஒரு நாளெல்லாம் தூங்கி நீ லேட்டாக எழும்பி நீ ஜெபிச்சு உபவாசம் போட்டால் உன் உபவாசத்தை அங்கீகரிப்பாரா? இயேசுவே வராரு. எப்போ? கடற்கரையின் மேல் 4ஆம் ஜாமம். அப்படின்னா எப்போ வாசிங்க? 4ஆம் ஜாமம். முதல் ஜாமன்னா 6லேருந்து 9, 2ஆம் ஜாமன்னா 9லேருந்து 12, 3ஆம் ஜாமன்னா 12லேருந்து 3, 4ஆம் ஜாமன்னா என்ன? 3லேருந்து. நீ விசுவாசி அப்படின்னு நீ சொல்லினா நீ 4 மணிக்கு நீ எழும்பணும். நீ விசுவாசியில் நீ இயேசுவே நீ பார்க்க மாட்ட. யாரை பார்ப்ப? முகத்தில் என்ன கண்ணாடி முன்னா யார் தெரியும்? யார் முகம் தெரியும்? உன் முகத்தை பாரு. காலையில் தூதர் மாதிரி இருக்கா, பேய் மாதிரி இருக்கான்னு ஈன்னு வச்சுன்னா நானே பயந்துருவேன்ல. நான் ஒரு வாட்டி நான் புக்கில் படிக்கிறேன், உண்மையான சாட்சி இது கேளுங்க. 3 மணி 4 மணி எழும்பி ஜெபிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? நிறைய அசுத்த ஆவியை பேய்களை பார்ப்பாங்களாம். நான் பாருங்கள், அட பாய் ஆண்டவரே 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறியான். அந்த மாதிரி அந்த புக்கை நான் படித்தேன். ஆவிகள் நடமாடும். நீ நிறைய ஆவியை பார்க்கலாம். பேயெல்லாம் நேரில் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேய்கள் ஆண்டவர் பார்த்து இறுதியை பட்டு 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 பட்டுன்னு அடிக்கும். ஆவி நிற்கும். நின்று காமிச்சிருக்கா? அந்த அனுபவம்லாம் இருக்கா உங்களுக்கு? உண்மை. ஃபஸ்ட்டு படிக்கும் போதே தான் பொருத்தனை பண்ண 4 மணிக்கு எழும்புனா ஒரு புக்கை படித்தா இந்த புக்கு. அப்போது உண்மை தான் 3-4 மணிக்கு ஆவிகளை நீ பார்க்கலாம். ஆவி பார்க்கறதுக்கு நம்ம 4 மணிக்கு எழும்பக்கூடாது. இப்போ தெய்வன் இடைப்படுகிறார். வாசிங்க. இயேசு 4ஆம் ஜாமத்தில் என்ன பண்ணுறா? கடல் மேல் வெறுமையாக இருக்க உன் படகை நோக்கி இயேசு வருகிறார். 4ஆம் ஜாமம்னா நீ 4 மணிக்கு எழும்பணும். கழுத 4 மணிக்கு தான் எழும்பல, 5 மணிக்காவது எலும்பு. 5 மணிக்கு தான் எழும்ப. எருமை 6 மணிக்கு தான் எலும்பு. 6 மணிக்கு தான் எழும்ப. வேறு எதை சொல்லி திட்டுறது? ஆண்டவரே வார்த்தையே இல்லையா? பைபிளை தேடி தேடி பார்க்குறேன், இதுக்கு மேலே திட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை. வாசிங்க. மத்தேயு 14:5. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து இயேசுவை பார்த்தே இவன் பயந்துட்டான். என்ன பண்றது? ஆவேசம் என்று சொல்லி, ஆவேசமா? நீ தாண்டா ஆவேசம். உன் பொண்டாட்டி தாண்டா ஆவேசம். அடங்காத பிள்ளை இருக்க, போக்கிரி பிள்ளைங்க, ரவுடிங்க, கேப் மாதிரிங்க, அப்பா அம்மா மரியாதையே கொடுக்கறது இல்லை, அதுதாண்டா ஆவேசம். தேவன் சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ தாழ்மையாக இருக்கார் பாருங்க. ஆவேசமா உன்னை வந்து கை தூக்க வந்தா நீ என்ன பண்ண? ஆவேசம். சார்ல்ஸ் ஒரு சாட்சி சொல்லுவார். பெரிய ஊழியக்காரர், ஏஜி சபையில் சிபிஎம் மாதிரி சரியான ஆவிக்குரிய சத்தியம். ஒரு அதே பிரசங்க கேட்கவும் சொல்கிறாரு, நான் யாருக்கெல்லாம் அதிகமாக காசு கொடுத்து உதவி இருந்தனோ அவளும் எனக்கு பரம எதிரி ஆயிட்டான். எல்லாரும் கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது உண்மை. அப்படியே டூர். நானும் யாருக்கெல்லாம் அதிகமாக காசு கொடுத்து உதவி செஞ்சனோ அவங்க எல்லாமே எனக்கு பரம எதிரி, துரோகியாக மாறிவிட்டார்கள். உண்மை. யாருனாலும் சரி, ஊழியக்காரெல்லாம் பார்ப்பாரு. நல்லா நேசிச்சு யாரை உதவி செய்யுங்க. உன்னை அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் எட்டி துப்புறதும் உன் வீட்டாரே உனக்கு சத்ரு, வேறு யாருமே இல்லை. நீ எங்கேயும் தேடி போக வேண்டாமா? உன் வீடு எங்களுக்கு வீடே நீங்கள் தான். நாங்கள் யாராவது ஒரு விசுவாசிக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடுவார். அவர் அப்படியே சொன்னார், நான் எவனுக்கெல்லாம் நான் அதிகமாக நான் உதவி செஞ்சனோ காசை கொடுத்து அவன் தான் எனக்கு பரம எதிரி. ஏன் ஊழியக்காரர் என்ன சொன்னார்? அந்த அதே நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் பயிற்சி கொள்ளும்போது இதை கேட்கறதுக்கு முன்னால் ஏன் ஊழியக்காரமா நான் அவர் சொல்லி நானும் கேட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் நான் அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், யாருக்கும் கொடுக்குறதே இல்லைன்ட்டார். அவர் பாருங்க, யாருக்கும் இதனால தான் நான் யாருக்கும் கொடுக்குறதே இல்லையா. இப்போது நிறைய பேர், எனக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, நல்லா கவனிங்க. வேதத்தில் ஏன் ஆசீர்வாதம் தங்கலை? எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? நீ பரிசுத்தமாக இல்லை, நீ ஒப்பு கொடுக்கல, நீ சீர்படலை, உன் ஜீவியம் சரியில்லை, நீ மாறலை, வாக்குத்தத்தங்கள், அவருடைய கட்டளை, பிரமாணங்கள், சாட்சிகள், உண்மைகள் இவைகள் எல்லாம் நீ கை கொள்ளலை. இதில் எல்லாம் ஆசீர்வாதம், நீ இவையெல்லாம் இருக்க ஆசீர்வாதம் வந்துடுமா? ஆசீர்வாதம் எப்படி வரும் சொல்லுங்கள்? தரித்திரம் ஏன் நீங்களே? உன் கையும் பிரயாசம் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை தெரியுமா? யாருக்கு அந்த ரகசியம் தெரியுமா? உன் கடன் ஏன் மாறலை? இந்த உயிர்த்தெழுதல் தேவன் இடைப்படுகிற கற்றுக்கொள்ளுங்க. ஏன் ஆண்டவரே நான் ஒழுங்காக பைபிள் படிக்கலை, வேதத்தை படிக்கலை, ஜெபிக்கலை, இதுலையா ஊழியம் பண்ணலை, ஏன் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரல? ஒரே ஒரு பிரமாணம் தான் வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கொடுக்கறதே இல்லை. நீ கொடுக்கறது ஸ்பூனு, விரிக்கிறது கோணினா எப்படி? நீ கொடுக்கறதே இல்லை. நான் பாருங்க, நான் பரிசுத்தமானா சொல்லுங்க, இருக்கலே பிரதானமான பாவி நான் தான். பவுல் சொல்கிறாருல, பாவியிலும் பிரதானமான பாவின்னா நான் தான். நான் தேவன் என் கையும் பிரயாசத்தில் ஏன் கோடிக்கணக்கில் ஆஸ்வதிக்கிறது? ஏன் கொடுக்குற இறுதியும் தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு. அழகாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஊழிய சபையை கட்டுக்கிறதும் ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குறதும்
திக்கற்ற பிள்ளைங்க விதவையும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதும் வருமானத்துக்கு 1/10 தானே. நான் இன்றைக்கி மனைவி நானாலும் தாழ்மையாக சொல்கிறேன், 120th மேலே 130th கிட்ட வந்திருக்கோம் எங்கள் டயத்து இந்த 2 வருஷம். எங்களுக்கு வருமானத்தில் 130% கொடுக்க தேவன் உதவி செய்தார். ஆமென். ஏன்? அல்லேலூயா. ஒரே ஒரு பிரமாணம் தான். தேவன் சொல்கிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ பரிசுத்தமாய் கொடுக்கறதுக்குள்ள 2ஆம் வருகை வந்துடும். அல்லையா சொல்லு, ஏசு வந்துடுவா, எக்கலாம் பேன் வந்துடும், துணிச்சிடும். நீ அப்போ என்ன பண்ணு, இப்படி திரும்பி பார்க்க வேண்டியதுதான். ஒருவன் இருந்தான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். 2 பேர் உழுதார்கள், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நீ இங்கே இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் எக்காலமே ஆண்டவர் ஊதிடுவார். ஒரே ஒரு பிரமாணம், ஏன் ஆசீர்வாதத்துக்கு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நீ கொடுத்து பார். நீ கொடு, தேவனுக்காக கொடு, ஊழியத்துக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, திக்கற்ற பிள்ளைங்களையும் அவங்கள விசாரிக்கிறதுக்கு கொடு. நீ கொடுத்து பார். தேவன் உன் கையும் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? இல்லையா? வாசிங்க, கொடுங்கள் கொடுக்கப்படும். லூக்கா 6:38 லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். ஆமென். அப்ப தேவன் சொல்லுகிறார், மரணம் ஜீவனாக மாறுகிறது. எப்படி? நீ நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நீ என்ன பண்ணு, பிரயோஜனப்படுத்து. அதே 12 வருடம் உள்ள பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அதே 12 வயது உள்ள ஒரு சிறு பிள்ளை, எல்லாருக்கும் கஷ்டம் வரும். அதுதான் அடையாளம். மரண ஜீவனாக மாறினது. கடைசி வசனம் படிங்க, 1 கொரிந்தியர் 15:4. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. பாருங்க, அடக்கம் பண்ணப்பட்டு வேதம் சொல்லுது, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. அடக்கம் பண்ணப்பட்டு, எல்லாம் கவனிங்க, அடக்கம் பண்ணப்பட்டு முழுக்க ஞானஸ்நானம் உபதேசத்துக்கு நீ அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் இயேசு உயிர்த்தெழுந்த 3 நாள். உனக்கு 3000 வருஷம்னாலும் நீ உயிர்த்தெழுத மாட்டேன்னு தேவனுக்கு தெரியும். எல்லாம் என்ன பாருங்க, அதனால தேவன் சொல்றாரு, ஒரு நாள் தேவனுக்கு 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. நீ ஒரு நாள் தேவனுக்கு 1000 வருஷம் கொடுத்ததுனாலும் உன் ஜென்ம சரீரம் மாறாது. மாறுமா? என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பார். ஆண்டு சொல்றாரு, என்ன பார். உன் ஜீவியம் மாறுமா? மாறவே மாறாது. அதனால தேவன் சொல்றாரு, அடக்கம் பண்ணப்பட்டு தெய்வ வாக்கியமல்லி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. எப்போ மாறும்? எப்போ? அப்போ அடக்கம் பண்ணப்பட்டு அப்படின்னா பாடுகளுக்கு நீ பங்காளி. இயேசுக்காக நீ பாடு சகிக்க நீ என்ன பண்ணணும்? முன்னுக்கு வரணும். இப்போ அதான் நம்ம மாஸ்டர்ல உயிர்த்தெழுதலின் சாயல். மரணத்துக்கு சாயலுக்கு இணைக்கப்பட்டு இருக்கும்போது நீ உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு இணைக்கப்பட்டு இருப்பாய். அஸ்திபாரமே அதுதான். எல்லா கவனிக்க முடிக்க போகிறோம். உயிர்த்தெழுதலின் சாயல் என்ன? வாசிச்சோம், எங்கே வாசிச்சோம்? வாசிங்க, ரோமர் 6:5. ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், பாருங்க, மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். எல்லா உயிர்த்தெழுதலின் சாயல் இப்போ வந்துருச்சா? மரணத்தின் சாயல் அடிக்கப்படும்படி, உபத்திரவப்படும்படி தேவன் என்ன சொல்றாரு? பாடுகளுக்கு நீ பங்காளி ஆகும்படி, பாடுகளின் ஐக்கியத்தை நீ பலப்படுத்தும்படி, தேவனுக்காக நீ படுகிற பிரயாசம், நீ விரும்புகிறதுல விரும்பாததே தேவன் உனக்கு கொடுப்பார். என் பிள்ளைக்கு, என் மனைவி மூலமாக ஒரு சாட்சி, உண்மையான சாட்சி, தீர்க்கதரிசனம். தேவன் பேசுகிறார், வாயில் என் மனைவியே உரைக்கிறா தீர்க்கதரிசனம். என் பிள்ளைக்காக ஆண்டு சொல்கிறாரு, என் பிள்ளைக்கு, சின்ன பிள்ளைக்கு, வர்ஷா எபினேஸ் மைக்கிள், ஆண்டு என்ன சொல்கிறாரு? நீ விரும்புகிறதும் தருவேன், விரும்பாததும், நீ விரும்பாததையும் உனக்கு கொடுப்பேன்ட்டாரு. நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஆண்டவர் வச்சுட்டாரு? என்ன பண்ணுறது? நீ விரும்புகிறதையும் கொடுப்பேன், நேசிக்கிற புருஷனையும் கொடுப்பேன், உன்னை நேசிக்காத மாமனார் மாமியாரையும் கொடுப்பேன்ட்டார். இது அப்படியே நடக்கும். நான் வாயில் சொல்கிறது எழுதி வச்சுக்கோங்க. எப்படி தான் தேவன் சொன்னது தான் அப்படியே பலிக்கும், தீர்க்கிறது. அதான் சேலஞ்ச் பண்ணுவோம். நீ ஜெபி, நானும் ஜெபிக்கிறேன். தேவன் எனக்கு என்ன தரிசனம் காமிக்கிறாரு, உனக்கு என்ன காமிக்கிறது? நீ ஜெபிக்கிற, ஐயா நான் வெளிநாட்டு போகிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆண்டர் போகாதேன்னு சொல்கிற, நீ என்ன பண்ணுற? இன்னும் ஆண்டர் வெளிப்பட்டார், போகலான்னு சொல்லி போயிட்டு வாப்போ. இப்போ எது பலிக்குதுன்னு பார்ப்போம். நீ போயிட்டு வந்து என்ன பிரச்சனையோ வரியா, மான சமாதானத்தை இங்கே வைக்க போகிற. அதான் சேலஞ்ச் பண்ணுவோம். அதான் சேலஞ்ச். நீ ஜெபி வா, நாங்கள் ஜெபிக்கணும். அதான் இப்போ நீ ஜெபி வா, தீர்க்க தரிசனத்தை கேள், தேவனை இடைப்படுகிறது, தீர்க்க தரிசனத்தை கேளு, காது கொடுத்து. அப்படியே நடக்கும். அப்படியே நீ விரும்புகிறதும் கொடுப்பேன், நீ விரும்பாததையும். அதனால் நீ அடங்கி இருந்துடணும் ஆண்டு கையில். ஆண்டு எல்லாம் கணக்கில் இப்போவே வச்சுட்டாரு. இப்போ என்ன சின்ன வயசுலேயே. அதனால தான் தேவன் சொல்கிறார், கடைசியில் என்ன பண்ணமாக அடக்கம் பண்ணப்பட்டு தெய்வ வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. உயிர்த்தெழுதல் அப்படின்னா உன் அஸ்திபாரமே என்ன? பாடுகளின் ஐக்கியம். இயேசு பாடுபட்டார் இல்லை? இயேசு பாடுபட்டார். எப்படி பாடுபட்டார்? இயேசுடைய பாடுகளின் ஐக்கியம் என்ன? எத்தனை முள் இயேசுவோட தலையில் இருந்துச்சு தெரியுமா? உனக்காக முள் மூடி சூட்டப்பட்டு எத்தனை அடிகள் வாங்கினாரு தெரியுமா? உனக்காக
தேவன் பாருங்க எத்தனை அடி வாங்கினார் தெரியுமா? சவுக்கில் எத்தனை காயங்கள், எவ்வளோ ரத்தம் சிந்தப்பட்டுச்சு தெரியுமா? பேசுகிற என்னையும் கேட்குற உன்னையும் பரிசுத்தமாக்க அவர் பட்ட பாடுகள்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு? நீ என்ன பாடுபடுகிற? உன் புருஷனோட உன்னை வாயை மூட முடியல, மனைவி சண்டை போட்டால் புருஷன் வாயை மூட முடியல, ஊழிக்கார் திட்டுனா நீ ஓட்டமாக ஓடிடுற. நீ என்ன பாடுபட போகிற? சொல்லுங்கள், என்ன பாடு சகிக்க போகிற இந்த காலவேளையில்? தேவனுக்காக நீ என்ன இழக்க ஆயத்தமாக இருக்க? இந்த காலையில் தேவன் இடைப்படுகிறார். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் எளிமையிலுங்க. தேவனுக்காக நீ என்ன இழக்க ஆயத்தமாக இருக்கிற இந்த காலவேளையில்? உயிர் தெழுதலின் சாயல் அப்படின்னா மரணத்தின் சாயல் தரித்தவர்கள் தான் உயிர் தெழுதலின் சாயலில் அடைய முடியும். இந்த காலவேளை தேவன் இடைப்படுகிறார். இயேசு எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுது, அவர் 10,000களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிவப்புமானவர். எப்படிப்பட்டவர் இயேசு? அந்த சாயல் இருக்கா? இந்த காலவேளையில் சபையை கொண்டு தேவன் பலப்படுத்துகிறார். என்ன சாயலை தரித்து கொண்டிருக்க? மரணத்தின் சாயல் இருந்தாதான் நீ உயிர் தெழுதலின் சாயல் அடைய முடியுமே. இயேசு எனக்காகவும் உனக்காகவும் தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். எதற்காக? சபையை பலப்பட்டு உயிர் தெழுந்த நாள் எனக்காக என் பிள்ளைங்க என்ன போல உயிர் தெழுந்து ஆசீர்வாதத்தை பெற்று கை கொண்டு பரிசுத்தமாய் வாழும்படி தானே தேவன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் சொல்லுகிறாரே, வாக்குத்தத்தங்கள்லாம் ஆமென்றும் ஆமென்றும். எல்லாம் ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி தேவனுடைய கரத்துல, பலமான கருத்துல ஒப்பு கொடுப்போம். வேதம் சொல்லுது, தேவன் மனித அவதாரம் எடுத்து வெளியரங்கமான காணப்பட்ட அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் சிலுவையில் என்ன பண்ண? ஆணி அடித்து வெற்றி சிறந்து பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் வெளிப்பட்டாரு. இந்த காலவேளை தேவன் என்ன பண்ண? பலமா ரூபிக்கப்பட்ட கிறிஸ்து உயிர் தெழுதலின் சாயல் தேவன் வெளிப்பட்டார். முழு உலகத்துக்கும் இயேசு வெளிப்படுகிறது போல இந்த காலவேளை மகனே மகளே அழாத. உன் கண்ணீரெல்லாம் ஒரு துரித்தில் இருக்கு. உன் எதிர்காலம் அவருடைய கையில் இருக்கு. உன் வாழ்க்கையை குறித்து, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து கவலைப்படாதே. இயேசு சொல்கிறார், இயேசு நேற்றும் என்றும் மாறாதவர். யாருங்க? வேதம் சொல்லுது, அதான் சொல்றாரு, அவர் யாருக்கு? மரித்தவர்களுக்கா தேவன்? ஏண்டா மரித்தவருக்கா உயிரிடும்? அதான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கும் தேவனும் யாக்கோபின் தேவனும் தேவன் சொல்லுகிறாரு, மரித்தவர்களுக்கு அல்ல. இயேசு உயிர் தெரிந்தது யாருக்காக? நிற்கிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் சபைக்காக இயேசு உயிர் தெரிந்திருக்கிறாரு. அந்த வல்லமையை பெற்றுக்கொள். இந்த கால வேலையில இயேசுடைய சாயலை பெற்றுக்கொள். இயேசுடைய வல்லமையை தரித்துக்கொள். இயேசு உயிர் தெரிந்தார். எதற்காக? சபையை பலப்படுத்தும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, என்னை ஆசீர்வதிக்கும்படி இயேசு வந்திருக்கிறாரு. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? நீ எல்லாம் ஒரே நிமிஷம் உன் கண்களை மூடி ஒத்த ஆசை வெறும் பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறெடுத்து பார். எஜமான் ஆண்டவரே, வேலைக்காரி தன் எஜமாண்டி கைகளை நோக்கி பார்க்கும் போல, வேலைக்காரன் நிஜமான என்னுடைய கைகளை நோக்கி பார்க்கும் போல, ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும் வர உண்மையே நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போம்ப்பா. உண்மையே நோக்கி நாங்கள் பார்ப்போம்ப்பா. உண்மை விட்டா எங்களுக்கு வழியே இல்லைப்பா. ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு ஆண்டவரே வழி நிரந்தரம் எல்லாமே. கர்த்தாவே எல்லாத்தையும் நீ ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. பயப்படாது. எதிர்காலத்துக்கு வந்து பயப்படாது. மனுஷன் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் இயேசு மாறாதவர். ஒரு நாளும் உன்னை கரம் பிடித்து கரை சேர்ப்பார். கரை சேர்க்க இயேசு வந்திருக்கிறார். இந்த காலவேளையில் இந்த உயிர்த்தெழுதலின் சாயலும் வல்லமையை பிடித்துக்கள். வாக்குத்தத்தம் சொல்லுது, ஆமென் என்றும். 1 யோவான் 2:25 எடுத்தீங்கன்னா படிங்க. தேவன் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கார். தேவன் கொடுத்த இந்த ஒரே வாக்குத்தத்தம் 1 யோவான் 2:25 நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவன் அளிப்பேன். இயேசு உயிர்த்தெழுதலின் சாயல், உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரித்து கொண்டு தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்தலம். இமைக்காக வாழாத மகனை, இமைக்காக வாழாத, நீ மறுமைக்காக வாழு, இயேசுக்காக வாழு. மரணத்தின் சாயலை தரித்துக்கொள். பாடு அனுபவிக்க தைரியமா வா. மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ஏன்? 2 கோத்திரம். ஏன்? மரணம் வரும். நில்லு. மரணம் இயேசுடைய சித்தம் செய்யும் போது பாடு வரும், மரணம் வரும், கஷ்டம் வரும், துயரங்கள் வரும். எல்லாவற்றிலும் வேதேவன் சொல்றார், நீ அவரோடு கூட பாடுபட்டினா நீ அவரோடு கூட நீ ஆளுகையும் செய்யலாம். நீ அவரோ இயேசுக்காக பாடு சகிக்க பயப்படாத. இயேசுக்காக பாடு சகி. விசுவாசம் உள்ளவனாம் மறிக்க நீ ஒப்புக்கொடு. விசுவாசம் உள்ளவளாய் நீ மறிக்க ஒப்புக்கொடு. நீ பொறுத்தின செய். ஆண்டவரே நான் மாத்திரை எடுக்க மாட்டேன், நீ பொறுத்தின செய். ஆண்டவரே நான் கடன் வாங்க மாட்டேன், நீ பொறுத்தின செய். ஆண்டவரே நான் கோபப்பட மாட்டேன், நீ பொறுத்தின செய். என் தேவனுக்காக நான் உண்மையா இருப்பேன்.
சாட்சியாக இருப்ப நீ பொறுத்தது செய்தேன், பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக. ஆமென். சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு சகித்தாரே, கர்த்தன் இயேசு பாருனக்காய் சகித்தாரே, விலையேற பெற்ற திருரத்தமே வீணாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கீழாகுமோ, அன்னையினோ அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே, அன்னையினோ அன்பு வைத்தே. எல்லாரும் பாடுங்க. விலையேற விலையேற திரு ரத்தமே வீணாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கணும். மரணத்தின் சாயலில் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலிலும் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கணும். அன்றைக்கு கேட்ட சத்திய வசனங்களின்படியாக எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடி அது தன் பலனை கொடாது. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான சுபாவங்களில் இருக்கிற ஆண்டவர் எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் குறைவுகளாக இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் எங்களை உயிர்ப்பித்து உமது சாயலில் எங்களை ஆண்டவர் நீர் திருப்தியாக்குவீராக. வசனத்தை பகிர்ந்து கொடுத்த தேவதாசரி அவருடைய குடும்பத்தையும் மனைவி பிள்ளைகளையும் அவருடைய ஊழியங்களையும் ஆண்டவரே அவருடைய வியாபாரங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. எல்லா சரீரத்தில் இருக்கிற எல்லா வழிகளும் நீங்கட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக. ஆண்டுடைய கரத்திலே அருமையான சகோதரரையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்ம கடைசியாக ஜெபித்து முடிக்கலாம். சிஸ்டர் வந்து ஜெபித்து முடிப்பாங்க. வாங்க சிஸ்டர். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடிக்கொள்ளுவோம். ஆமென். நம்ம இறுதியாக ஒரு ஜெபம் செய்து நம்ம முடிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அப்பா, இந்த உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற. ஒவ்வொரு வருடமும் கர்த்தாவே இந்த சிலுவை நாட்களும் உயிர்த்தெழுந்த நாட்களும் வருகிறது அப்பா. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வீணாய் கழிக்காதபடி கேட்ட சத்திய வசனத்தின் பிரகாரம் அவர் உயிர்த்தெழுந்தார், இங்கே இல்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்குள் மறைவாய் காணப்படுகிற எல்லாம் பொல்லாத குணங்கள், இருதயங்கள், சிந்தனைகளில் காணப்படுகிற தேவனுக்கு விரோதமான எல்லா எண்ணங்களையும் சிறைப்பிடித்து கர்த்தாவே அதில் நாங்கள் மரித்து அவைகளை நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு அப்பா ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயிர்த்தெழ கர்த்தருக்குள் கர்த்தாவே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வந்தோம் போனோம் என்று காணப்படாதபடிக்கு அவர் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டு இருப்போம் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தாவே அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திற்கு மாத்திரமல்ல அவருடைய உயிர்த்தெழுதலின் ஐக்கியத்தில் நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, கேட்ட ஒவ்வொரு வசனத்தின் பிரகாரம் இந்த இடத்துல எப்படிப்பட்ட காரியத்தோடு நாங்கள் வந்திருந்தாலும் போகும் பொழுது கர்த்தாவை ஒரு உயிர்த்தெழுதலின் ஜீவியத்தோடு கடந்து போக உதவி செய்யுங்க. இந்த
இந்த நாள் முதற்கொண்டு பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்ற வேத வசனத்தின் பிரகாரம் எங்களுக்குள்ள ஒரு புது உயிர்த்தெழுதலை நம்பிக்கை இருக்கட்டும் ராஜா. அவனுடைய வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவது போல கர்த்தாவே நாங்கள் எந்த வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்ற நிச்சயத்தோடு இங்கே கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் வரும் பொழுது அப்பா அந்த இக்கால சித்தம் தொனிக்கும் பொழுது கர்த்தாவே நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட உமோடு கூட வருகையில் காணப்பட எங்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. அந்த நாட்களையும் கர்த்தாவே அந்த காலங்களை நாங்கள் வீணடிக்காதபடிக்கு கர்த்தாவே அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற யார் என்னென்ன கொத்தோடு வேண்டுதலோடு வாஞ்சையோடு கண்ணீரோடு புலம்பலோடு தேவையோடு வந்திருந்தாலும் போகும்பொழுது மிகுந்த சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையும் அவர்களுக்கு நிரப்பி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே அப்பா அவங்க யாரெல்லாம் என்ன விண்ணப்பம் செய்தாங்களோ அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் செய்யுங்க ஆண்டவரே. வந்த ஜனங்கள் வந்தவனமாய் போகாதபடிக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கடந்து போக உதவி செய்யுங்க. இந்த சபையை நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. எங்களையும் இந்த ஜனங்களையும் நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. சபையினுடைய எல்லா தேவைகளை சந்திங்க. கொடுத்த எல்லா கரங்களையும் ஆசீர்வதிங்க. எந்த நோக்கத்தோடு எந்த நிலையிலிருந்து கொடுத்தார்களோ அந்த காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அவர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தருக்காக கொடுக்கிற இருதயங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ராஜாவே. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் மடியிலே கொட்டப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் பெருக நாங்கள் சிறுக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்து நாம ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், வசனத்தை பகிர்ந்து கொடுத்த தேவதாசரோடும் குடும்பத்தாரோடும் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்ற தேவ பிள்ளைகளோடும் இன்றைக்கு ஞானஸ்தானத்துக்காய் காத்திருக்கிற தேவ ஜனத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொரு ஜனத்தோடும் உடைய வருகை பரியந்தம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. அல்லேலூயா. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, இன்னும் வருகைக்காக ஆயத்தமாகணுமே.